ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். உட்கார்வோம். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஆமென். அப்படிதானே? கர்த்தர் நல்லவர். இந்த நாளிலும் இந்த பைபிள் ஸ்டடிக்கு வந்திருக்கிற யாவரையும் இயேசுவின் நாமத்தினாலே வாழ்த்தி வரவேற்கிறேன். இந்த நாளிலும் ஒரு வேத பகுதியை நான் உங்களுக்காக வாசித்து ஒரு சில காரியங்களை நான் உங்களுக்கு மத்தியில் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். எடுத்து வாசிப்போம். யோபுவின் புத்தகத்தை 42வது அதிகாரம் 42. இந்த மாதம் உங்களுடைய வாக்குத்தத்தம் என்னது? 2 வாசிங்களேன். யோபு 42:2. யோபு யோபு. தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர். தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர். நீர் செய்ய நினைத்தது தடைபடாது என்பதை அறிந்திருக்கிறேன். நீர் செய்ய நினைத்தது தடைபடாது என்று அறிந்திருக்கிறேன். கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். அன்பு தகப்பனே, அப்பா, நீர் செய்ய நினைத்தது அது தடைபடாதப்பா. ஆண்டவரே, நீர் சகலத்தையும் நீர் செய்ய வல்லவராக இருக்கிறீர் அப்பா. ஸ்தோத்திரம். இந்த நாளிலும் ஆண்டவரே, எங்கள் வாழ்க்கையில் நீர் எதை செய்ய விரும்புகிறீரோ அதை செய்வதற்கு நீர் வல்லவராக இருக்கிறீர் என்பதை நாங்கள் அறிந்திருக்கிறோம். உம்முடைய அன்பு கரங்கள் அர்ப்பணிக்கிறோம். பெரிய காரியங்களை செய்யுங்க. உடைய நாம் மாத்திரம் மகிமைப்படட்டும். இயேசுவின் மூலமாய் கேட்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். வாசிப்போமே. தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர். நீர் செய்ய நினைத்தது தடைப்படாது அப்படின்னு யோபு இந்த இடத்துல எழுதுகிறார். என்ன சொல்கிறாரு? ஆண்டவரே, உம்மாலே எல்லாவற்றையும் செய்ய முடியும். நீர் செய்ய நினைத்தது ஒன்றும் என் வாழ்க்கையில் என்ன பண்ண முடியாது, தடைப்படாது அப்படிங்கிறார். இவர் இந்த வார்த்தையை சொல்லுகிற பொழுது இவருடைய வாழ்க்கையில் எந்த நிலையில் இருந்தார் என்பது நமக்கு தெரியும். இவ்வாழ்க்கையில் ஒன்றுமே இல்லை, அப்படி தானே? கூட இருக்கிற மனைவியை தவிர இவருடைய வாழ்க்கையில் ஒன்றும் அவருடைய வாழ்க்கையில் இல்லை. இதற்கு பிறகு இவருடைய வாழ்க்கையில் ஆண்டவர் என்ன செய்ய விரும்புகிறார், எதை எதிர்பார்த்தார் என்பது நமக்கு தெரியலை. ஆனால் ஒரு நம்பிக்கையோடு கூட ஆண்டவரை பார்த்து இவர் சொல்லுகிறார். தேவனுடைய ஜனமாக இருக்கிறதுனா நாம் ஆண்டவர் இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் அவர் செய்ய நினைத்த காரியங்கள் ஒன்றும் நம்முடைய வாழ்க்கையில் என்ன பண்ணுகிறது இல்லை, தடைப்படுகிறது இல்லை. இப்போ இந்த யோபின் புத்தகத்தை நீங்கள் வாசிக்கும் பொழுது பார்த்தீங்கன்னா, அந்த அதிகமான கேள்விகள் நிறைந்த புத்தகம் எதுன்னு கேட்டிங்கன்னா யோபின் புத்தகம் தான். கிட்டத்தட்ட ஒரு 300 கேள்விகள் இருக்காங்க. எத்தனை கேள்வி? 300 கேள்விகள் கிட்ட இருக்காது. இது வந்து அப்ராக்சிமேட்டான. யோபு தேவனை பார்த்து பேசி கேட்ட கேள்விகளை கிட்டத்தட்ட 60லிருந்து 80 கேள்விகள் இருக்கான். எத்தனை? 80 கேள்வி கிட்ட கேட்டிருக்கார். இப்படி அநேக கேள்விகள். நீங்கள் யோபு இந்த வாழ்க்கையில் எல்லாவற்றையும் இழந்து நிற்கிற அந்த சூழ்நிலையில் நீங்கள் அவர் வாசிக்க யோபின் புத்தகத்தில் 3வது அதிகாரத்தில் 11ஆம் வசனம் வாசிங்களேன். அவர் புலம்பிக்கிட்டே வர்றாரு. வந்து ஒரு வார்த்தையை சொல்கிறார். 3:11. நான் கர்ப்பத்தில் தானே அழியாமலும் கர்ப்பத்திலிருந்து புறப்படுகிற போதே சாகாமலும் போனது என்ன? நான் ஏன் பிறக்கணும், நான் ஏன் வாழணும் அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குள்ள வருது. ஏன் அவன் வாழ்க்கையில் ஏற்பட்டதான இழப்புகள். இந்த யோபு புத்தகம் நமக்கு ஒரு பாடத்தை தெளிவாய் கற்றுத்தருகிறது. யோபுடைய ஆரம்ப நிலையை நீங்கள் பார்க்கும்பொழுது யோபுவுக்கு ஆண்டவர் சாட்சி கொடுக்கிறார். என்ன? உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயப்படுகிறதான யோபுவை போல இந்த உலகத்தில் ஒருத்தரும் இல்லை. இந்த யோபு எப்படிப்பட்ட ஒரு மனுஷன்? நிறைய ஜெபிக்கிறவர். இன்னைக்கு சிலர்கிட்ட நீங்கள் போய் ஏதாவது சொல்கிறீங்கன்னு வைங்களேன், நல்லா ஜெபம் பண்ணுங்க. என்ன பண்ணுவாங்க? என்ன சொல்லுவாங்க? நல்லா ஜெபம் பண்ணுங்க. அப்போ இந்த யோபு எப்படிப்பட்டவர்? நல்லா அவர் ஜெபிக்கிறவருடைய வாழ்க்கையில் என்ன தான் வந்துச்சு? அப்போ ஜெபிக்கலாமா வேண்டாமா? யோபு அவர் வாழ்க்கை எடுத்து வாசிங்களேன். வாசிக்கும் பொழுது உத்தமன், சன்மார்க்கன். சன்மார்க்கனா என்ன? உலக பிரகாரமான எந்த ஒரு காரியத்திலும் அவர் என்ன பண்ண முடியாது, எல்லா நீதி நியாயங்களும் சரியாக இருக்கிறார். உத்தமன்.
தேவனுக்கு பயந்து நடக்கிறவர். இவருடைய வாழ்க்கையில் தன் பிள்ளைகளுக்காக அவர் பாவம் செஞ்சுருப்பாங்க அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு முறையும் தன்னை சுத்திகரித்து வாழ்கிற ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில் வந்த உபத்திரவத்தை, அதாவது வாழ்க்கையில் வந்த வேதனையை தான் இந்த புத்தகம் எழுதி இருக்கிறது. அப்போது இன்றைக்கி நம்ம அநேகர் என்ன நினைக்கிறோம் அப்படின்னா, ஜெபிக்கிறவங்களுக்கு என்ன வராது? பிரச்சனையே வராது, போராட்டமே வராது, வியாதியே வராது, சபைக்கு போனால் உங்களுக்கு என்ன ஆகாது, ஒன்றும் வரவே வராதுங்க. நீங்கள் நல்லா அப்படி எந்த இடத்துலையும் வேதம் நமக்கு என்ன பண்ணலை, கற்றுக் கொடுக்கவே இல்லை. நீ சபைக்கு போனால் வாழ்க்கையில் பிரச்சனை வர, இயேசுவை ஏற்றுக்கொண்டால் வாழ்க்கையில் பிரச்சனை வராது, வாழ்க்கையில் உபத்திரம் வராது, கண்ணீர் வராதுன்னு சொல்லவே இல்லை. இந்த யோபுவின் புத்தகத்தில் அப்படியா இருந்த ஒரு மனுஷன் வாழ்க்கையில் மிகப்பெரிய வேதனையை அவர் சந்தித்ததாய் இந்த வேத புத்தகம் நமக்கு எழுதுது. அப்போ என்ன அர்த்தம் அப்படின்னா, ஜெபித்தாலும் நம்ம வாழ்க்கையில் என்னதான் வரும், பிரச்சனைகள் வரலாம். அதனால் ஜெபிக்கலனாலும் பிரச்சனை தான் நம்ம வாழ்க்கையில் வரும், அதனால் ஜெபிக்காமல் இருப்போம் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா, நீங்கள் எதற்காக ஜெபிக்கிறீங்க? நம்முடைய ஜெபங்கள் எதற்கான ஜெபங்களாக இருக்குது? ஆண்டவர்கிட்ட போய், ஆண்டவரே இந்த நாளில் எனக்கு இந்த தேவைகள்லாம் இருக்குது, இந்த தேவைகளை சந்திக்க வேண்டும் என்றதான ஜெபம் தான் இருக்குது. அப்படி தானே ஜெபிக்கிறோம். நமக்கு ஜெபம்னா என்ன ஞாபகம் வருது? ஒரு 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 ஸ்தோத்திரம் பண்ணணும், ஒரு பாட்டு பாடணும். அந்த பாட்டு பாடின பிறகு, ஆண்டவரே இன்றைக்கு எங்களுடைய தேவைகள் என்ன, எனக்கு இதெல்லாம் தேவை இருக்குது அப்படின்னு போய் ஆண்டவர்கிட்ட சொல்கிறது தான் நம்ம என்னவா இருக்கிறோம், ஜெபமாக நினைக்கிறோம். ஆனால் ஆண்டவர்கிட்ட போய் கேட்கறதுக்கு பேர் அது ஜெபம் அல்ல. நம்ம ஆண்டவரோடு கூட உறவாடுகிறதுக்கு பேர் தான் என்னது, ஜெபம். இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வாழ்ந்த பொழுது தனியாய் தேவனோடு கூட போய் ஜெபம் பண்ணார். அப்போது அவர் ஜெபம் பண்ணும் பொழுது இயேசு தனக்கான என்ன தேவைக்காய் போய் அவர் நின்று இருப்பார்? இயேசு போய் நின்று ஜெபம் பண்ணார், அப்படி தானே? மலை மேலேற ஜெபம் பண்ணார், சீஷரில் விட்டுட்டு போய் ஜெபம் பண்ணார். அப்படி இருக்கிற அந்த எல்லா சூழ்நிலைகளும் அவர் ஜெபம் பண்ணார். கடைசி இருக்கிற அவருடைய மரணத்தை சந்திக்கக்கூடிய அந்த நாட்கள்லையும் போய் என்ன பண்ணுறாரு, ஜெபம் பண்ணுறார். அப்போ போய் ஜெபம் பண்ணும்பொழுது அவர் என்னத்தை தான் ஜெபம் பண்ண, உம்முடைய சித்தம் என்னவோ அதை செய்வதற்கு எனக்கு என்ன தாங்க, பலன் தாங்க. அப்போது அவருடைய ஜெபம் எதற்காக இருந்துச்சு? ஆண்டவரே எனக்கு இந்த தேவையெல்லாம் இருக்குது, என் சீஷர்களுக்கு அடுத்து இதெல்லாம் செய்யணும், அதற்காக ஜெபிக்கல. அவர் ஜெபம் என்பதை எதை இயேசு நம்ம கற்றுக் கொடுத்தார்னா, நான் என் அப்பாவோடு உறவாடுகிறதுக்கு பேர் தான் என்னது, ஜெபம். அப்படிப்பட்ட ஜெபிக்கிற மனுஷ வாழ்க்கையில் கண்டிப்பாக பிரச்சனைகள் வராதுன்னு சொல்ல முடியாது, வந்தாலும் அதை ஜெயிப்பதற்கு ஆண்டவர் கிருபை தருவார். இந்த வேத புத்தகத்தில் இந்த யோபு புத்தகம் நம்ம கற்றுத்தருகிற பாடம், இவ்வளவு உண்மையாக இருந்த மனுஷன் வாழ்க்கையில் இவ்வளோ பிரச்சனை வந்துச்சு, இவ்வளோ இழப்புகளை அவன் சந்தித்தானே அப்படின்ற கேள்வி நமக்குள்ள வரலாம். ஆனால் தேவனுடைய பிள்ளைய இவ்வளவு வேதனைகளும் துன்பங்களும் வந்தாலும் ஆண்டவர் அந்த இடத்துல யோபுவை மீட்டு எடுக்கிறதை நம்ம பார்க்குறோம். வாழ்க்கையில் இவர் சொல்கிறார், நான் ஏன் இருக்கணும்? இன்றைக்கி நம்ம வாழ்க்கையில் அநேகருக்கு ஒரு கேள்வி அடிக்கடி, நான் ஏன் வாழணும்? யோபு அப்படி தானே கேட்குறேன், நான் ஏன் பிறக்கணும்? நான் பிறக்காமல் இருந்தா, நான் இந்த திருமணத்தை செய்யாமல் இருந்தா, என் வாழ்க்கையில் இந்த ஊருக்கு நான் வராமல் இருந்தா, என் வாழ்க்கையில் நான் இந்த முடிவை எடுக்காமல் இருந்தா அப்படின்னு சொல்லி இன்றைக்கி நம்ம அநேக நேரங்களில் எப்படிப்பட்டவர்களாக இருக்கிறோம், புலம்புறவங்களாக இருக்கிறோம். நிறைய புலம்பல்கள் நம்முடைய வாழ்க்கையில் வந்துக்கிட்டே இருக்கு. அப்போ அந்த புலம்பல்கள் அதிகமாக நம்ம வாழ்க்கையில் என்ன நடக்குது அப்படின்னா, நம்ம இருதயம் சஞ்சலப்பட்டு நம்ம தேவனோடு கூட வாழாதபடி நம்முடைய ஆத்மானா அவருடைய குறுகி போய்கிட்டே வருது. அப்போ இன்றைக்கி யோபுவை போல் உங்கள் வாழ்க்கையில் ஏன்ற கேள்வி இருக்குமானா, யோபு இத்தனை கேள்வி கேட்டார், ஆண்டவரோட பதில் பார்த்தீங்கன்னா அவர் கேட்டதற்கு ஏற்ற பதில் ஒரு இடத்துலையும் ஆண்டவர் என்ன பண்ணலை, தரல. நீங்கள் போய் ஆண்டவர்கிட்ட போய் கேளுங்களேன், ஆண்டவரே நீ எங்களுக்கு ஏதாவது பதில் தாங்க அப்படின்னா, ஆண்டவர் அவ்வளோ சீக்கிரத்தில் என்ன பண்ணுறது, நமக்கு சில காரியங்களுக்கு பதில் தருகிறதில்லை. அப்போ இந்த யோபு புத்தகம் நமக்கு சொல்லி தருகிற பாடம் என்ன அப்படின்னா, இந்த உலகத்தில் உபத்திரவங்கள் போராட்டங்கள் எல்லாருக்கும் வரும். ஆனால் அந்த உபத்திரவம் போராட்டங்கள் வந்தாலும் தேவன் தாம் நேசித்தவர்களை, தமக்கு பயந்து நடந்தவங்களை ஒரு நாளும் அவர் என்ன பண்ணுகிறதில்லை, கைவிடுகிறது இல்லை. ஆனால் யோபுவின் புத்தகத்தை நம்ம வாசிக்கும்போது யோபுனுடைய பாடுகளை உபத்திரங்களை யோசிக்கிறது இல்லை. எல்லாருக்கும் ஜோம் பண்ணும்பொழுது நம்ம என்னத்தை தான் ஜோம் பண்ணுறோம், எதை எதிர்ப்போம்? யோபுனுடைய முன்னிலைமையை காட்டிலும் பின்னிலைமையை ஆசீர்வதித்தார், இரட்டிப்பான நன்மையை தருவார், எல்லாவற்றிலும் உங்களுக்கு டபுள் பங்கு என்ன வேணும், நம்ம அப்படி தானே யோபுவை போல எங்களை என்ன பண்ணுங்க, ஆசீர்வதிங்க. யோபுவை போல
செய்யாதீங்க. உங்களை அழைத்தவர் அவர் உண்மையுள்ள தேவனாய் அவர் இருக்கிறார். ஏன் இந்த பிரச்சனை, ஏன் இந்த போராட்டம்? யோபுடைய வாழ்க்கையை வச்சு ஒரு காரியத்தை இந்த உலகத்துக்கு கற்றுத்தர விரும்புகிறார். இவ்வளோ சூழ்நிலை, இவ்வளோ இழப்பு, இத்தனை காரியத்தின் மத்தியிலும் ஒருவன் தேவனை பின்பற்ற கூடுமா அப்படின்னு கேட்டால், ஆண்டவர் உண்மையாய் நேசிக்கிறவர் எவ்வளவு பாடுகள், எவ்வளவு உபத்திரம், எவ்வளவு இழப்புகள் வந்தாலும் அவர் மீது வைத்திருக்கிற நம்பிக்கை என்ன பண்ண மாட்டாங்க, விட மாட்டாங்க. இவர்கள் யார்? நித்தியத்திற்காய் அழைக்கப்பட்டவர்கள். உலக பிரகாரமான எந்த நன்மைக்காகவும் அல்ல. நான் இயேசுவை எதற்காக ஆராதிக்கிறேன்? அவர் எனக்கு ஜீவனை தந்தார், அந்த ஜீவனை கொடுத்த தேவனுக்காக நான் அவரை ஆராதிக்கிறேன் என்ற நிலையில் இருக்கிறவங்க எந்த பாடுகளோ, அதான் பவுல் எழுதுறார், உபத்திரமோ, பாடுகளோ, பசியோ, பட்டினியோ, நிர்வாணமோ எதுவும் கிறிஸ்துவின் அன்பை விட்டு. அவருடைய வாழ்க்கையில் வந்த பிரச்சனை, போராட்டம் எதுவுமே அவருடைய வாழ்க்கையில் இயேசுடைய அன்பை விட்டு என்ன பண்ண முடியல, ரட்சிப்பை விட்டு என்ன பண்ண முடியல, பிரிக்க முடியல. அப்போ நம்ம வாழ்க்கையில் குழப்பம், போராட்டம், சூழ்நிலைகள் கடினமாய் போகிற பொழுது கொஞ்சம் அந்த சூழ்நிலையில் கூடுமானால் யாருக்கிட்டையும் கலந்துக்காதீங்க. ஒருவேளை யோபு சுற்றி அவங்க ஃப்ரெண்ட்ஸ் வரலன்னா யோபு ஒருவேளை சீக்கிரம் சரியாக இருந்திருப்பாரா தெரியல. இவங்க ஆறுதல் சொல்ல வருகிறேன் என்று சொல்லி கடைசியில் என்ன ஆயிடுச்சு? இவருக்கு வேதனை தான். நீங்கள் யோபுடைய நண்பர்கள் கேட்ட கேள்வி, இவருடைய பதில், இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. யோபு தன்னை ப்ரூஃப் பண்ண நினைக்கிறார், நான் சரியாக தான்ப்பா இருந்தேன். நீங்கள் அந்த கான்வர்சேஷன் எடுத்து பாருங்களேன். அவங்க நீ பாவம் பண்ணிட்ட, நீ தப்பு பண்ணிட்ட, நீ சரியாக இல்லைன்னும் பொழுது அதெல்லாம் ப்ரூஃப் பண்ணுறதுக்கு யோபு என்ன பண்ணுறாரு? திரும்ப திரும்ப தன்னுடைய நியாயங்களை சொல்கிறார். தேவனுடைய பிள்ளையை, இந்த யோபின் புத்தகத்தின் வழியாய் உங்களுக்கு ஒரு காரியத்தை நான் சொல்ல விரும்புகிறேன். உங்கள் வாழ்க்கையில் உங்களுக்கு புரியாத கடினமான பாதைகளில் கடந்து போகிற பொழுது உங்களை அழைச்ச தேவன் உங்களை சில பாதைகளை நடத்துகிறார்னா அது எந்த மனுஷனுக்கும் அது புரியவே புரியாது. நீங்கள் போய் அதை குறித்து யாரிடத்திலும் என்ன பண்ணாதீங்க, சொல்லாதீங்க. ஏன்னா அவங்களுக்கு நீங்கள் என்ன பாதையில் போகிறீங்கன்னு தெரியாது. ஆனால் நம்ம சிலரெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சின்ன விஷயம்னால உடனே போய் யார்ட்டையா ஜெபத்துக்கு அப்படின்னு என்ன பண்ணிடுறாங்க, சொல்லிடுவாங்க. நான் ஜெபத்துக்கு சொல்கிறேன். தேவனுடைய பிள்ளையே, நீ உன்னை அழைத்தவர், நீ போகிற பாதையை அவர் அறிவார். அப்படி தானே? யோபு தப்பு பண்ணார்னு அவங்க நண்பர்கள் நினச்சாங்க. யோபு தப்பு பண்ணாரா இல்லையான்னு யாருக்கு தெரியும்? ஒன்று யோபுக்கு தெரியும், தேவனுக்கு தெரியும், பிசாசுக்கு தெரியும். அப்போ யோபுக்கு தன் இருதயத்தில் அவனுக்கு தெரியும் நான் தப்பு பண்ணலைன்னு. ஆனால் என் வாழ்க்கையில் ஏதோ பிரச்சனை வந்திருக்கு. அப்போது இதை ஏன் தன் நண்பர்கள்ட்ட போய் ப்ரூவ் பண்ணும்? அதை நான் தன்னுடைய நீதியையும் தன்னுடைய காரியத்தை எதற்கு அவங்கள்ட்ட சொல்லி தன்னுடைய நீதியை அவர் நிலைநாட்டன்னு விரும்பினார். இன்றைக்கி தேவனுடைய பிள்ளையை, இன்றைக்கி உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் புரியாத பாதைகளில் போகும்பொழுது உங்களை சுற்றி என்னவோ நடக்குது அப்படின்னா நீங்கள் யார்கிட்டையும் போய் அதை ஷேர் பண்ணி ஒரு பரிதாபத்திற்காகவோ ஜபத்திற்காகவோ சொல்லாதீங்க. அவர்களால் அதை புரிந்து கொள்ளவே முடியாது. யோபு அதான் கத்துது. இன்னொரு காரியம் என்ன, ஏன் நம்ம வாழ்க்கையில் இப்படி புரியாத நிலைமைகளில் சில காரியங்களை ஆண்டவர் அனுமதிக்கிறார்னா, உலகத்துக்கு ஒன்று காட்ட விரும்புகிறாரு. என்னை நேசிக்கிற பிள்ளைய நீ என்னதான் சோதனைக்குள்ளே நடத்தினாலும் அவங்க என்னை விட்டு விலகவே மாட்டாங்க அப்படிங்கிறத இந்த உலகத்துக்கு காட்ட. என்ன சேலஞ்சு வந்துச்சு? யோபு நன்மைக்காக, ஆசீர்வாதத்துக்காகத்தான் அவன் பின்பற்றான். யார் சவால் விட்டான்? பிசாசு சவால் விட்டான். அவன் என்ன, உன்னை சும்மா நீங்கள் அவங்களுக்கு கார் கொடுத்துருக்கீங்க, பங்களா கொடுத்துருக்கீங்க, எல்லாம் கொடுத்துருக்கீங்க, அதனால் உங்களை அவன் என்ன பண்ணுறான்? பின்பற்றுறான். நீங்கள் அதெல்லாத்தையும் எடுத்துருங்களேன், உங்களுக்கு அவனுக்கு கொடுத்த ஆசீர்வாதங்களாம் எடுத்துருங்களேன், அப்போது நீங்கள் நல்லவர்னு சொல்கிறானா பாருங்கள் அப்படின்னு ஒரு சேலஞ்ச். தேவன் தன்னுடைய பிள்ளைகளுக்கு இருக்கிற அந்த உறவை நிரூபிக்க ஆண்டவர் இந்த காரியத்துக்குள்ளே அனுப்புகிறார். அவருக்கு தெரியும் யோபு ஒரு நாள் என்ன பண்ண மாட்டான், என்ன மறுதளிக்க மாட்டான். ஆனால் அதை இந்த உலகத்துக்கு ப்ரூஃப் பண்ணணும்னா அதுக்கு சில நேரங்களில் அவர் சோதிக்கவில்லை, சோதனைக்காரன் கையில் நம்மளை ஒப்பு கொடுத்துட்டார். உண்மையாய் அவரை தேடி அவர் உண்மையாய் வாழ்கிற கர்த்தருடைய பிள்ளை உண்மையாகவே அவர் ஒரு நாளும் சோதிக்கிறவர் அல்ல, கஷ்டப்படுத்துகிறவர் அல்ல. ஆனால் சில நேரங்களில் நம்முடைய உத்தமத்தையும் நம்முடைய நீதியையும் நம்முடைய உண்மையும் நாம் அவர் மீது வைத்திருக்கிற அன்பையும் இந்த உலகத்திற்கு காட்டும்படியாய் சில நேரங்களில் சில நபர்கள் கைகளில் நம்ம ஒப்பு கொடுக்கிறார்.
அதுதான். ஆனால் அதில் யோபுக்கு பிசாசு என்ன பண்ணிட்டான்? எக்ஸ்ட்ரீமாக என்ன பண்ணிட்டான்? விளையாடி பார்த்துட்டான். ஆனால் தேவன் எவ்வளவு யோபு மீது நம்பிக்கை வைத்தாரோ அந்த நம்பிக்கைக்கு பாத்திரராய் யோபு வாழ்ந்தான். தேவனுடைய பிள்ளைய ஆண்டவர் உங்களை என்ன நம்புறார். என் பிள்ளை காசுக்காக, பணத்துக்காக, அழிந்து போகிற காரியத்துக்காக சர்ச்சுக்கு வரலை. அவங்க என்னை உண்மையாக நேசிக்கிறாங்க. அவங்க என்ன உண்மையாக நேசிக்கிறாங்க. அவங்க உண்மையாக என்னை நேசிக்கிறபடினால நீங்கள் என்ன காரியம் அவங்களுக்கு நடந்தாலும் அவங்க ஒரு நாளும் அவங்க என்னை விட்டு என்ன போக மாட்டாங்க. ஒரு சம்பவத்தை எங்கள் ஒய்ஃப் சொன்னாப்புல, ஏதோ மீட்டிங்கில் கேட்டேன் அப்படின்னு. அவங்க வீட்டில் ஒரு குழந்தை இருக்குது. அந்த குழந்தைய ஒரே குழந்தை தான் நினைக்கிறேன், ஒரே பையன் நினைக்கிறேன், சரியாக தெரியல. இறந்துடுச்சு. ஆனால் இறந்த பிறகும் அந்த சகோதரி தொடர்ந்து சபைக்கு வந்து சபையில் இருக்க அத்தனை பிள்ளைகளுக்கும் சாப்பாடு ரெடி பண்ணி கொடுக்குற பொறுப்பு எடுத்து தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே இருந்தாங்க. பாருங்க, அவங்களுக்கு இருக்கிற ஒரு குழந்தை இல்லை. இனி எதுக்கு ஆண்டவரை தேடணும்? எதுக்கு நான் சபைக்கு வரணும்? அப்போது ஆண்டவர் அந்த சகோதரி என்ன, என் பிள்ளை சில இழப்புகள் வழியாய் கடந்து போனாலும் என்னை விட்டு ஒரு நாள் என்ன பண்ண மாட்டாங்க, போக மாட்டாங்க. அப்போ இந்த உண்மையாக இந்த உலகத்தில் நேசிக்கிறவர் இந்த நாட்களில் இருக்கிறாங்க என்பதை காட்டுறதுக்காக சில நேரங்களில் சிலர் வாழ்க்கையில் சிலதை அனுமதிக்கிறார். இப்போ தேவனுடைய பிள்ளை உங்கள் வாழ்க்கையை கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். அவர் சகலத்தையும் செய்ய வல்லவர். அவர் செய்ய நினைத்தது தடைப்படாது. அவர் உங்கள் வாழ்க்கையில் வச்சிருக்கிற காரியம் ஒரு நாள் என்ன பண்ணாது, தடைப்படவே படாது. அவர் உங்களுக்கு நினைத்திருக்கிற கொடுக்கணும்னு நினச்ச ஆசீர்வாதங்களை ஒரு மனுஷனாலும் தடுக்க. நீங்கள் இந்த யோவான் எழுதின சுவிசேஷ புத்தகத்தில் அந்த சம்பவத்துக்கு நீங்கள் வருவீங்க அப்படின்னாலுமே அங்கே நீங்கள் இயேசுவை குறித்து இங்கே வாசிக்கிறோம். லாசரு வியாதியாய் இருக்கிறதை இயேசு என்ன பண்ணார், கேள்விப்பட்டார். என்ன பண்ணாராம்? அப்போ இயேசுக்கு தெரியும். இயேசுக்கு ஜெபம் அவன் காதில் போயிடுச்சு. ஜெபத்தை கேட்ட உடனே அவர் என்ன பண்ணியிருக்கணும்? இயேசு ஜெபத்துக்கு பதில் தருகிறவர். கூட இருக்க சீஷர்லாம் பார்க்குறாங்க, கேட்குறாங்க, இது மாதிரி லாசரு, ஏன்னா லாசருவை உண்மையாக நேசிக்கிறவர், அப்படி தானே? லாசருக்காக கண்ணீர் விட்டார். ஸ்நேகிதன் சொன்னார் லாசருவை பார்த்து. அப்போ அவ்வளவு நேசிக்கக்கூடிய ஒருவருடைய வாழ்க்கையில் ஒரு போராட்டம்னும் போது அந்த இடத்துல இயேசு என்ன பண்ணலை, உடனே புறப்பட்டு போகலை. அப்படி புறப்பட்டு ஏன் போகலை அப்படின்னா, சொன்ன பிறகு சொல்கிறாரு வெயிட் பண்ணுங்க அப்படிங்கிறார். என்ன பண்ணுங்க சொன்னார், வெயிட் பண்ணி திருப்பி 2 நாள் கழித்த பிறகு இப்போ போகலாம் அப்படிங்கிறார். எப்போ போகலாங்கிறாரு? இவருக்கு இயேசுக்கு லாசரு மரித்தது தெரிந்த பிறகு தான் என்ன பண்ணுறாரு, போகலாங்கிறார். அப்போ சீஷர்கள் கேட்குறாங்க, இப்போ போகலாமா? ஏற்கனவே அந்த ஊருக்கு போக முடியாத அளவுக்கு பிரச்சனை, இப்போ போகலாமா அப்படின்னு போது சொல்கிறாரு இயேசு. அவங்க சீஷர்களை பார்த்து சொன்ன காரியம்தான், இப்போ போவோம் வா. தேவனுடைய பிள்ளையே, அப்போ உங்கள் ஜெபத்தை கேட்டு ஆண்டவர் கால தாமதம் பண்ணுகிறார் அப்படின்னா ஆண்டவர் அதை குறித்ததான ஒரு திட்டம் ஒன்று உங்கள் வாழ்க்கையில் வைத்திருக்கிறார். யோபுவை குறித்து ஒரு திட்டம் இருந்துச்சு. யோபுவை குறித்து என்ன இருந்துச்சு? திட்டம் இருந்துச்சு. யோபுவுக்கு அவன் பிசாசானவன் அழிக்க நினைக்கும் பொழுதே யோபுவை குறித்து அவர் வச்சுட்டார். நீ எத்தனை அழிச்சாலும் நான் யோபுக்கு நான் ரெட்டத்தனையாய் கொடுக்க நான் வல்லவராக இருக்கிறேன். நீ ஒன்று அழித்து பார்த்த, நான் யோபுக்கு திரும்ப நான் 2 தர வல்லவராக இருக்கிறேன். உங்கள் வாழ்க்கையில் நீ தேவனுக்காய் நீ இழக்கிற பொழுது தேவன் அதை இரட்டத்தனையாய் கொடுப்பதற்கு, இரட்டத்தனையாக இல்லை அதற்கு மேலும் கொடுப்பதற்கு அவர் என்னவா இருக்கிறாரு, உண்மையில் வர இருக்கிறார். அப்போ இந்த சம்பவத்தில் பார்க்கும் பொழுது யோபு, இந்த யோவான் எழுதின சுவிசேஷ புத்தகத்தில் லாசருடைய வாழ்க்கை வாசிக்கும் பொழுது இந்த லாசரு மரித்த போன பிறகும் திரும்ப 4 நாள் கழித்து போகிறார். அப்போ ஆண்டவர் காலதாமதம் பண்ணுறார் அப்படின்னா நம்ம நினைக்கிறோம் ஆண்டவர் நான் என் ஜெபத்தை கேட்கலை, காலதாமதம் ஆகுதுன்னா ஆண்டவர் நம்ம ஜெபத்தை மறுதளிக்கலை, நம்ம ஜெபத்தை கேட்காம அடைத்து கொள்ளலை. உங்களை குறித்தும் என்ன குறித்தும் ஆண்டவர் ஒரு திட்டத்தை என்ன பண்ணியிருக்கிறாரு, வச்சிருக்கிறார். அப்போ உங்களுக்கு நீங்கள் கேட்ட உடனே ஒரு இது கிடைக்கல, காலதாமதம் ஆகுது அப்படின்னு சொன்னால் நீங்கள் என்ன நினைக்கணும்? உங்களுக்காக ஒரு திட்டம் என்ன பண்ணுது இருக்கிறது. அப்போ அந்த திட்டத்திற்காகத்தான் ஆண்டவர். நீங்கள் இதே யோவான் எழுதின சுவிசேஷ புத்தகத்தில்
காணா ஒரு கல்யாண வீட்டில் போய் தேவை இருக்குன்னு சொல்கிறாங்க. தேவை இருக்குன்னு சொல்லி இயேசுகிட்ட வந்த உடனே அவர் என்ன சொல்கிறாரு? என் வேலை. அப்போ என்ன அர்த்தம்? என் டைம் வரலன்னா எனக்கு ஒரு பிளான் வச்சுருக்கேன். எதை குறித்து? அந்த காணா ஒரு கல்யாண வீட்டை குறித்து, அந்த திராட்சை ரசத்தை குறித்து எனக்கு ஒரு திட்டம் இருக்குது. அந்த திட்டத்தை நான் செயல்படுத்துவதற்கு இது காலம் அல்ல. ஆனால் அங்கே இருக்கிற மக்களுடைய நிலைமை எப்படி இருக்கும்? குழப்பம், புரியல. ஏன் காலதாமதம் பண்ணுறாருன்னா நமக்கு அது புரியாததுனால நிறைய அதை குறித்து யோசிக்கிறோம், பேசுகிறோம், நம்ம வாழ்கிறதே தப்பு அப்படின்னு நினைக்கிறோம். கடந்த மாதத்தில் 1ஆம் தேதி ப்ரேயருக்கு போகிறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஜெபம் பண்ணும். பயங்கர நெருக்கம், நிறைய போராட்டங்கள். அப்போ நைட்டெல்லாம் உட்காந்து ஜெபம் பண்ணி வசனங்களை எடுத்தால் ஆண்டவர் அந்த மாதத்தில் எங்களுக்கு பேசின வார்த்தை என்ன தெரியுமா? நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய். ஆக்சுவலாக எனக்கே அன்றைக்கி என்ன பண்ணலை, எனக்கு இருக்கிற சூழ்நிலை, எனக்கு இருக்க போராட்டம், எனக்கு முன்னாடி நடக்கிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா எனக்கே என்ன இல்லை, ஃபெய்த் இல்லை. என்னவோ உண்மை யோபுவை போல் என்ன நடக்கு, எல்லாமே சரியாக தான் செஞ்சோம், ஏன் என்னை சுற்றி இவ்வளோ நடக்குது, ஏன் இவ்வளோ குழப்பமான சூழ்நிலை, எனக்கு ஒன்றும் புரியலை. ஆனால் ஆண்டவர் சொல்லார், நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாயின்னு போய் பேசுங்கிறார். ஆண்டவரை எனக்கே எப்படி ஆண்டவரை பேச முடியும்? அப்போ ஆண்டவர் சொன்னார், நான் வீட்டிலலாம் ஜோம் பண்ணும்போது தாமதம், அப்போ தான் அந்த காரியங்களை கற்று தெரியும். பிரச்சனை இருக்குது, போராட்டம் இருக்குது, நீ ஜோம் பண்ண, ஆனால் வரவே நீ எதிர்பார்த்த அந்த நேரத்துக்கு நான் வரலைங்கிறத நீ காலதாமதம் நினச்சிட்ட. என்னது நினச்சிட்டோம்? நம்ம கேட்குறோம், நம்ம கேட்ட நேரத்துக்கு அது வரலைங்கிறதுனால பதில் இல்லை, தாமதம். ஆனால் ஆண்டவருடைய இதில் தாமதம் அல்ல, அவர் சரியான நேரத்தில் தான் வந்தார். காணா ஒரு கல்யாண வீட்டில் அவர் வந்தாலும் அவர் செயல்படுவதற்குன்னு ஒரு நேரம் வச்சுருந்தார். அவர் செயல்பட வேண்டிய நேரத்தில் என்ன பண்ணார்? செயல்பட்ட. நீங்கள் அந்த காணா ஒரு கல்யாண வீட்டு சம்பவத்தை எடுத்து வாசிங்களேன். ஒரு காரியத்தை யோவான் எழுதின சுவிசேஷ புத்தகத்தில் 5வது 2வது அதிகாரத்தில் வாசிங்களேன். 4வது வசனம் வாசிங்க. இயேசு அதற்கு இயேசு, ஸ்திரீயே, எனக்கும் உனக்கும் என்ன, என் வேலை இன்னும் வரவில்லை என்றார். அவருடைய தாய் வேலைக்காரரை நோக்கி, அவர் உங்களுக்கு என்ன சொல்லுகிறாரோ அதன்படி செய்யுங்கள் என்றாள். பாருங்க, என் வேலை இன்னும் வரலன்னு சொல்லிட்டார், என் டைம் இது அல்லன்ட்டார். ஆனால் அங்கே என்ன ஆயிடுச்சு? குறைவுபட தொடங்கிய பொழுது, எப்போ கம்மி ஆகுதோ அப்போ அவங்களுக்கு இன்ஃபர்மேஷன் வந்துச்சு. ஆனால் அதுக்கு பிறகு என்ன பண்ணுறாங்க? இயேசுக்கிட்ட போகிறாங்க. இயேசு சொல்லிட்டார், என் வேலை இன்னும் வரலை. ஆனால் திரும்ப பார்த்தீங்கன்னா திரும்பி அவர்கிட்ட காலி ஆகிடுச்சின்னு ஒரு கம்ப்ளைண்ட் அவர்கிட்ட வந்துச்சா? திராட்சை ரசம் காலி ஆகிடுச்சு. திரும்ப வந்து இயேசுவோட அம்மாவோ வேறொருத்தரை வந்து திரும்ப அவர்கிட்ட எதாவது கேட்டுக்கிட்டாங்களா? கேட்கல. அப்போ என்ன சொல்கிறேன் அப்படின்னா, அவருடைய திட்டத்தின்படியாய் நேரத்துக்குள்ளே நீ வருகிற பொழுது நீ அதை குறித்து ஜெபிக்காமலே கேட்காமலே ஆண்டவர் உனக்காகவும் எனக்காகவும் செயலாற்ற அவர் வல்லவராக இருக்கிறார். நம்ம என்ன நினைக்கிறோம்? தொடர்ந்து ஆண்டவர்கிட்ட என்ன பண்ணிகிட்டே இருக்கணும்? நீ 100 தடவை ஜெபம் பண்ணாலும் அவருடைய நேரம் வராமல் உனக்கு ஒன்றும் தரமாட்டார். ஆனால் அவருடைய வேலையில் அவர் பிளான் பண்ண திட்டத்தினான காலத்தில் வரும்பொழுது நீ ஜெபிக்கிறதுக்கு முன்பதாகவே உனக்கு பதில் கிடைக்கும். அப்போ என்ன பண்ணணும்? ஜெபிக்கலாமா வேண்டாமா? என்ன பண்ணணும்? நம்முடைய, ஏன்னா வசனம் சொல்லுகிறது நம்முடைய தேவைகளை யார்கிட்ட சொல்லணும்? எல்லாவற்றையும் ஸ்தோத்திரத்தோடு கூட ஜெபத்தோடு கூட விண்ணப்பங்களை யாருக்கு தெரியப்படுத்தணுமா? ஆண்டவர்கிட்ட தெரியப்படுத்தணும். நம்ம வாழ்க்கையில் தேவை இருக்குது, பிரச்சனை இருக்குது, சில முடிவுகள் எடுக்கணும், அதை தெரியப்படுத்தணும். ஆனால் அதை அவருடைய வேலையில் சரியாக நமக்கு என்ன பண்ணுவாராம்? செய்வார். ஆனால் இன்றைக்கி நாம் என்ன நினைக்கிறோம்னா, ஆண்டவருடைய வேலை கால தாமதம் ஆகிற பொழுது நாம் நம்முடைய வேலைகளை செய்யறோம். ஏன் அதை செய்கிறோம்? நம்ம வாழ்க்கையில்
ஏன் அப்படிப்பட்ட காரியங்களை செய்கிறோம்? ஆண்டவர் சொன்னார் நீ இதை செய்வேன் அப்படின்னு வாக்கு பண்ணிட்டார்னா ஏன் அதை நம்ம காத்திருக்கலன்னா, நீங்கள் வேதத்தில் வாசிக்கும் பொழுது யோவான் எழுதின சுவிசேஷ புத்தகத்தில் 12வது அதிகாரத்தில் 43ஆம் வசனம் வாசிங்களேன். 12:43 யோவான். அவர்கள் தேவனால் வருகிற மகிமையிலும் மனுஷரால் வருகிற மகிமையை அதிகமாய் விரும்பினார்கள். பாருங்க, நீ விசுவாசிக்கும் போது தேவனுடைய மகிமையை பார்ப்ப அப்படின்னு ஆண்டவர் சொல்றார். உன் வாழ்க்கையில் எனக்கு அந்த கடினமான அந்த சூழ்நிலை ஆண்டவர் சொன்ன விஷயம், இவ்வளோ சூழ்நிலை நீ என்னை நம்பினா, என்னை விசுவாசிச்சுனா நீ மகிமையை பார்ப்ப அப்படின்னார். ஆனால் உண்மையாகவே இந்த மாதத்தில் சில தேவனுடைய மகிமையை நாங்கள் பார்த்தோம். நான் என் பர்சனலாக பார்த்தேன். போன வாரத்துக்கு முந்தின வாரம் ஒரு நைட்டு ஜெபம் பண்ணும்போது, ஆண்டவர் என்ன எதிர்பார்க்குறேன் எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லும்போது, ஒரு நிறைய ஜெபம் பண்ணணும்னு எதிர்பார்க்குறீங்களா அப்படின்னு ஆண்டவர்கிட்ட கேட்டேன். நீ என்கிட்ட நிறைய என்ன பண்ணு, என் சமூகத்தில் உட்காரு. நீ உங்களோட பிரச்சனை இருக்கு, இவ்வளோ நாள் எல்லார்ட்டையும் ரவுண்ட் அடித்த போனேன், எல்லார்ட்டையும் சொன்னேன், எல்லார்ட்டையும் இதனால் உனக்கு ஏதாவது தீர்வு கிடச்சிதா? உன்னை ஒருவராலும் காப்பாற்ற முடியாது. உன்னை யாராலும் காப்பாற்ற முடியாது? நீ போய் எல்லார்கிட்டையும் உனக்கு ஒன்றும் புரியலன்றதுனால நீ என்ன பண்ணுற, போய் எல்லார்கிட்டையும் போய் சொல்லி புலம்ப ஆரம்பிக்கிற. உனக்கே புரியலன்னா அவங்களுக்கும் என்ன பண்ணாது, புரியாது. எப்படி மார்த்தாள் மரியாள் இயேசு சொல்கிறத கேட்டு புரியாமல் அவங்க வேறொரு நினச்சிட்ட போல் நீ நினச்சிக்கிட்டு இருக்க. நான் உனக்கு ஒரு தரிசனம் சொன்னேன், நான் உன்னை அழைச்சி வந்தேன், நான் உனக்கு சொன்னதை புரியாதபடி நீ என்ன பண்ணிகிட்டு இருக்க, வேறு காரியங்களை யோசித்து நீ குழப்பிக்கிட்டு இருக்க. முதல்ல என்ன பண்ணு, நான் சொல்கிறத புரிந்து கொள்வதற்கு கற்றுக்கொள்ள அப்படின்னார். என்ன பண்ணு, நான் உனக்கு சொன்னதை, உனக்கு சொன்ன தரிசனத்தை, நான் உனக்கு சொன்னதை புரியறதுக்கு என்ன பண்ணு, கற்றுக்கொள். முதல்ல தேவன் நான் என்ன பேச வர்றேங்கிறத நீ புரிஞ்சுக்கோ. உனக்கு புரியலன்னா திரும்ப என்கிட்ட வா. ஏன்னா அழகாக சொன்னேன், நான் உனக்கு சொல்லவில்லையா, விசுவாசிச்சா என் மகிமையை பார்ப்பேன், நான் உனக்கு சொல்லலையா, நான் உன்னை அழைச்சிருக்கிறேன், நான் உன்னை கொண்டு வந்தேன், நான் உன்னை மேன்மைப்படுத்த உனக்கு சொல்லலையா, நீ ஏன் இதை குறித்து கவலைப்படுற, நீ உட்காந்து நீ ஜெபம் பண்ணுனார். அப்போ ஆண்டவர்கிட்ட சொல்லி அன்றைக்கி நைட்டு ஜெபம் பண்ணேன். உண்மையாக ரொம்ப நேரம், ஒரு 4 மணி ஆச்சுன்னு வச்சுங்களேன் படுக்க. உண்மையாக அந்த வாரத்தில் சில எனக்கு சந்தோஷப்படுகிற சில காரியங்களை ஆண்டவர் நாட்களில் செய்தார். அப்போது இந்த வாரம் ஜெபம் பண்ணிகிட்டே இருந்தேன். ஜெபம் பண்ணிவிட்டு ஆண்டவரே போன வாரம் சொல்லி ஜெபம் பண்ணேன், என்ன எதிர்பார்க்குறீங்க இப்போ இந்த வாரம்னா? அப்போ ஆண்டோட ஜெபம், இந்த வாரம் உனக்கு என் கிருபையை கேளு அப்படின்னார். பிரசங்கத்துக்கு நிறைய ஆயத்தங்கள், நான் எனக்கு பிரசங்கம் இல்லை. ஆமாம், போன வாரம் நான் அந்த சண்டை நான் பிரசங்கம் இல்லை. ஆண்டவரே இந்த வாரம் நான் பிரசங்க ஆயுதம், இந்த வாரம் எனக்கு கிருபையை சார்ந்து இருக்கிறோம், இந்த வாரம் எனக்கு கிருபையை வெளிப்படுத்துங்கப்பா. ஆண்டவர் கிருபையை கேட்க சொன்னார். கிருபை கேட்டேன். இந்த வாரமும் என் கண்களில் என் பார்க்குற சில மனதுக்கு சந்தோஷமான சில காரியங்களை ஆண்டவர் செய்தார். இப்போ என்ன சொல்கிறேன்னா, உங்களுக்கு ஒன்று புரியலையா, உங்களை அழைத்த உங்களை உருவாக்கின தேவனிடத்தில் கேளுங்க. யோபுவை போல் புலம்பாதீங்க, மனுஷன்கிட்ட போய் உங்களை ஜஸ்டிஃபிகேஷன்ட்டு நிற்காதீங்க. உங்களை அழைச்ச தேவன் உண்மையுள்ளவராக இருக்கிறார். உங்களை கூப்பிடும்போது உங்களை குறித்து தானே ஒரு திட்டம் உண்டு. எத்தனை பேர் நம்புறீங்க? என்னை அழைக்கும் பொழுது என்னை குறித்ததான ஒரு திட்டம் உண்டு. அதான் பிரசங்கியில் சொல்கிறார் 3வது அதிகாரம் 1வது வசனத்தில், எல்லாவற்றிற்கும் ஒரு காலம் உண்டு. என்ன உண்டு? எல்லாத்துக்கும் என்ன உண்டு? எல்லாத்துக்கும் ஒரு காலம் இருக்குது. அப்போ உனக்கு ஒரு காலம் உண்டு. என்ன உண்டு? அப்போ இன்றைக்கி இருக்கிற கால தாமதம், ஒரு டிலே ஆகுது. ஒருவேளை நம்ம அதை டிலேன்னு சொல்கிறோம், ஆனால் ஆண்டவர் ஒரு நாளும் டிலேன்னு சொல்லவே இல்லை. நல்லா ஞாபகம் வைங்க. நாம் அதை என்ன பண்ணுறோம், ஆண்டவர் என் ஜெபத்துக்கு டிலே பண்ணுறார். ஆண்டவர் டிலே பண்ணலை. அவர் நீங்கள் ஜெபிக்கும் பொழுதே இந்த ஜெபத்திற்கு ஒரு திட்டம் வச்சிருக்கிறாரு. அவருடைய வேலைக்காய் காத்திருக்கிறார். அவர் என்ன பண்ணுறாரா? அவருடைய வேலை. பாருங்கள், இயேசுக்கிட்ட போய் சொன்னாங்க, மெசேஜை கேட்குறாரு. 4 நாள் ஆனதுக்கு பிறகு சீஷர்கள் ஏதாவது சொன்னாங்களா? சரி, லாசருடைய ஆறுதல் கூட்டத்துக்கு அது போயிட்டு ஒரு ஜெபம் பண்ணிட்டு வந்துடும். 4 நாள் ஆயிடுச்சு, செத்து போயிட்டாருன்றீங்க. ஒரு ஆறுதல் கூட்டத்துக்கு யார் இல்லை. 4 நாள் வந்த உடனே ஆட்டோமேட்டிக்காக சொன்னார், வாங்க எல்லாரும் கிளம்புவோம். எங்கே போகணும்? லாசர் இருந்த இடத்துக்கு போவோம். அப்போ அவருடைய வேலை வருகிற பொழுது அவர் தானாக என்ன பண்ணுறார்? உங்களுக்காக நீங்கள் போய் கேட்கணும், நீங்கள் அதற்காக ஜெபிக்கணுன்ற அவசியம் இல்லை. நீங்கள் ஒரு வாட்டி சொல்லிட்டீங்கன்னா கண்டிப்பாக அவருடைய வேலையில் என்ன பண்ணுவார்? ஏன்னா வசனம் சொல்கிறபடி எல்லாவற்றுக்கும் ஒரு காலம் உண்டு.
உங்களுக்கும் ஒரு காலம் உண்டு, உங்களுக்குன்னு வைத்திருக்கிற நேரங்கள் உண்டு. ஆனால் அந்த நேரத்துக்கு நீங்கள் என்ன பண்ணுங்கள், காத்துருங்க. ஆனால் ஆபகுக்கில் அதான் திரும்ப சொல்கிறாரு. ஆபகுக் 2வது அதிகாரம் 3ஆம் வசனம், தரிசனம் இன்னும் என்ன பண்ணப்பட்டு இருக்கிறது, என்ன பண்ணிருக்கு, வைக்கப்பட்டிருக்கு. வாசிங்களேன். குறித்த காலத்துக்கு தரிசனம் இன்னும் வைக்கப்பட்டிருக்கிறது, முடிவிலே அது விளங்கும். தரிசனம் எப்போ விளங்குமா? முடிவிலே. ஆரம்பத்தில் உங்களை அழைச்ச அழைப்பும் ஆண்டவர் உங்களை கொண்டு வந்த பாதையும் உனக்கு ஒன்றும் புரியாது. யோசேப்புடைய வாழ்க்கையில் யோசேப்புக்கு ஒரு தரிசனம் கொடுக்கப்பட்டது. என்ன தரிசனம்? தகப்பனும் தாயும் உன் சகோதரன் வணங்குவார். அப்போ அவனுக்கு அதை என்ன பண்ணலை, அவனுக்கும் புரியலை, அவனை பெற்றெடுத்த பெற்றோருக்கும் என்ன பண்ணலை, புரியலை. ஆனால் யோசேப்பு பின்னாடி ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்கிறான், இதெல்லாம் அதாவது பிற்காலத்தில் உங்களை ஜீவ ரட்சணை செய்யும்படி தேவன் என்னை என்ன பண்ணார், முன்பே அனுப்பினார். எதுக்கு இந்த தரிசனம் யோசேப்புக்கு? என்னுடைய பிள்ளையாகிய யாக்கோபு, என்னுடைய தாசனாகிய யாக்கோபை நான் அவனுடைய குடும்பத்தை நான் பராமரிக்கணும், அவங்கள தப்புவிக்கணும். நான் ஆபிரகாமின் தேவன், ஆபிரகாமுக்கு வாக்கு பண்ணியிருக்கிறேன். இந்த சந்ததியை குறித்த ஒரு திட்டம் இருந்துச்சு. அந்த திட்டத்திற்காக இவர்களை கொண்டு வருகிறாரு. அப்போ கொண்டு வந்த எதற்கு? ஒரு நோக்கம் இருந்து ஜீவ ரட்சணை செய்யும்படியாய் யோசேப்பை ஆண்டவர் வைத்திருந்தார். அந்த தரிசனம் எதுக்கு? அந்த தரிசனம் அவன் மனசுலேயே வச்சுருந்தா இவனை என்ன பண்ணியிருக்க மாட்டாங்க, யாருக்கும் சொல்லலப்பா, நான் மனசுலேயே வச்சுருக்கிறேன். சிலர்லாம் பார்த்தீங்கன்னா சாட்சி சொல்ல பயப்படுவாங்க. சாட்சி சொன்னால் அடுத்து அந்த சாட்சி என்ன ஆகிடுது, இன்றைக்கி நான் 4 மணி நேரம் ஜெபம் பண்ணேன், 1 மணி நேரம் ஜெபம் பண்ணேன் அப்படின்னு சொன்னால் அடுத்த வாரத்தில் என்ன ஆகிடுது. அதனால் சாட்சி என்ன பண்ணக்கூடாது. இந்த வாரம் நல்லா இருக்கிறேன்னு சொன்னால் அடுத்த வாரம் என்ன ஆகிடுது, இந்த வீட்டில் என் குடும்பத்தில் சண்டையே இல்லைன்னு சாட்சி சொன்னால் அடுத்த வாரத்தில் என்ன ஆகிடுது. ஆமாம், எதை நம்புகிறோம்? சாட்சி சொன்னால் தேவன் கேட்டு குடும்பத்தை உடைப்பாருன்னு நம்புகிறோமா? சாட்சி சொன்னால் ஜபத்தை நிறுத்துவான் நம்புகிறோம்மா? நம்முடைய நம்பிக்கையெல்லாம் எப்படி இருக்குது பாருங்களேன். ஆனால் அவன் சொன்னான், ஏன்னா அவன் தரிசனத்தை உறுதியாக நம்பினான். அப்போ அவனுக்கு அது புரியல. தகப்பனும் தாயும் என்னை வணங்குறதற்கு நான் எதுக்கு எகிப்துக்கு போகணும், எதுக்கு இங்கே அடிமையாக இருக்கணும், எதுக்கு சிறைச்சாலைக்கு வரணும், எதுக்கு ராஜாவுக்கு சொப்பனம் வரும், இது எதுவுமே அவனுக்கு என்ன பண்ணலை, புரியலை. எப்போ புரியுது? அவன் சொல்கிறான், இப்படிப்பட்ட பஞ்சத்தில் என்னையும் என்னை சார்ந்த தகப்பனையும் தாயும் போஷிப்பதற்காக ஆண்டவரை அனுப்புனார். அதான் வசனம் சொன்னபடி குறித்த காலத்தில் தான் என்ன பண்ணோம், முடிவில் அது விளங்கும். எப்போ முடியும்? முடிகிற வரைக்கும் உனக்கு விளங்காது. விளங்கலை, உனக்கு புரியலை அப்படின்னா அமைதியாக ஆண்டவர்கிட்ட உட்காந்து ஸ்தோத்திரம் பண்ணி ஆண்டவர்கிட்ட ஞானத்தை கேளுங்க. ஆண்டவர் உங்களை அந்த நடத்தக்கூடிய கிருபைகளை தருவார். நீ தரிசனம் கொடுத்தது ஆண்டவர். இன்னொருத்தட்ட போய் தரிசனத்துக்கு விளக்கத்தை கேட்காத. என்ன கேட்காத? உனக்கு அழைச்சவர், உன்னை உண்டாக்குனவர், உன்னை கூப்பிட்டு வந்தவர், அவர் உனக்கு சொன்னதை இன்னொருத்தட்ட போய் அதுக்கு விளக்கம் கேட்காத. புரியலையா? அமைதியாக உட்காந்து ஜெபம் பண்ணுங்க. எனக்கும் புரியல, ஏன் ஆண்டவர் இந்த மதுரைக்கு கொண்டு போனீங்க, ஏன் இவ்வளோ நாள் ஆகுது, புரியலை. ஆனால் எனக்கு ஒன்று தெரியும், அழைத்தவர் உண்மையுள்ளவர். எவ்வளவு சூழ்நிலைகள் வந்தாலும் ஆண்டவர். அன்னைக்கு நானும் என் ஃப்ரெண்டு ஒருத்தவங்க கூட பேசிக்கிட்டே இருந்தோம். பாஸ் அவர் அந்த வார்த்தை நான் ஒரு 2 பேர்கிட்ட பேசணும். ஒருத்தர், பாஸ் இப்படிலாம் சொல்லாதீங்க, எனக்கு கண்ணெல்லாம் கலங்குது, எனக்கு இப்படியெல்லாம் முடியவே முடியாது, அப்படி ஒரு சூழ்நிலை எனக்கு வேண்டாம் அப்படின்னாரு. என்ன பாஸ், எனக்கு இவ்வளோ சூழ்நிலைகள் இருக்குது, நான் சில பாதைகளை கடந்து போகிறோம். இந்த பாதையில் கடந்து போகும்போது நாளைக்கு போய் ஜெபம் பண்ணுறேன். ஜெபம் பண்ணும்பொழுது உள்ளத்துலேருந்து ஒரு ஜெபம் மனசில் வருது. என்ன மனசில் வருது? ஆண்டவரே, இவ்வளோ சூழ்நிலைகள் இப்படியெல்லாம் இருக்குது, இந்த பாதைகளை யார்கிட்டையும் சொன்னாலும் புரியாது. புரியாதவங்க என்ன சொல்லுவாங்க, நீ தப்பு பண்ணிட்ட. எல்லோரும் சொல்லி, நீ கொஞ்சம் ஞானமாக இருந்திருக்கணும், நீ முடிவை சீக்கிரமாக எடுத்துருக்கணும், நீ இப்போ யோசிக்கிறத முன்னாடி யோசிச்சிருக்கணும். 1000 காரியங்கள் அப்படி தான் சொல்கிறாங்க. இப்போ என் சூழ்நிலையை சொன்னால், என் காரியங்களை சொன்னால், நீ ஏதோ ஒரு இடத்த தவறு பண்ணிட்ட, நீ முடிவை தவறாக எடுத்துட்ட, நீ இந்த முடிவை எடுத்திருக்கக்கூடாது, நீ இதை நீ முன்னாடியே யோசிச்சிருக்கணும், இவ்வளோ முக்தி போன நிலையில் இப்படி நிற்கிறியே, நீ என்ன பண்ணு, சில காரியங்களை நீ செய்யின்றாங்க. ஆனால் நான் அதை செய்யணும்போது ஆண்டவர் சொல்ல, நீ என்னை நம்புங்கிற. உலகத்தில் சொல்கிற காரியத்தை நான் செய்யலாம்னு நினச்சேன். ஆண்டவர், நீ என்ன நம்பு, உன்னை நான் அழைச்சேன். உனக்கு புரியலைன்னா, உனக்கு கொடுக்கப்பட்ட தரிசனம் புரியலைன்னா நீ என்கிட்ட வா, நீ எதுக்கு அங்கே போய் சொல்கிற? இத்தனை நாள் அவங்கள உன்னை நடத்துனாங்க, நான் தானே உன்னை நடத்தினேன். அப்போது ஆண்டவர் சொன்ன, ஆண்டவரே, இவ்வளோ சூழ்நிலைகள், ஆனால் நான் ரட்சிக்கப்பட்ட நாளில் நான் உங்ககிட்ட ஜெபம் பண்ணேன். அப்போ ஜெபம் பண்ணும்பொழுது சில காரியங்களை ஜெபம் பண்ணினேன். ஆனால்
ஆரம்ப ரட்சிக்கப்பட்ட நாளில் எனக்கு சில போராட்டங்கள் இருந்தது. அப்போ இருக்கிற போராட்டத்தை காட்டில் 100 மடங்கு நான் இப்போ இருக்கிற சூழ்நிலை எனக்கு இருக்குது. ஆனால் அன்னைக்கு இயேசுவை தேடி வரும்பொழுது இந்த பிரச்சனைகள் என் வாழ்க்கையெல்லாம் இல்லை. ஆனால் இவ்வளோ ஜாஸ்தியாக இருக்கும்போது ஒன்று மனசில் வரவே மாட்டேங்குது. ஆண்டுட்டு சொன்ன, ஆண்டவரே இந்த சூழ்நிலையில் உங்களை தூக்கி வச்சுட்டு நான் போகிறதுக்கு எனக்கு என்னது லேசான காரியம்? இவ்வளோ ஏன் இதை சுமக்கணும்? இதை என்னால் இறக்கி வச்சுட்டு போனால் எனக்கு என்ன இல்லை, ஒரு கஷ்டம் இல்லை ஆண்டவரை தூக்கி வைக்க. ஆனால் என்னால் முடியலையே. என்ன இவ்வளோ சூழ்நிலைகள், இதை தாண்டிலும் என் வாழ்க்கையில் நான் போகிற பாதைகளில் நான் கடினமாய் போனால் ஆண்டவரை எனக்கு உண்மை விடுறதற்கு எனக்கு என்ன இல்லை, மனசு இல்லை ஆண்டவர். மேலே இப்போ உட்காந்து ஜோமன் அப்படியே இருதையெல்லாம் உடஞ்சிச்சு. என்ன உடஞ்சிது? ஆண்டவர் இந்த சூழ்நிலையில் தூக்கி போடு. இது வேறு ஆளை, இன்னொரு மனுஷன், உலக பிரகாரம் ஒரு மனுஷனாக இருந்தால் கண்டிப்பாக அதை என்ன பண்ணுவோம், தூக்கி போடும். ஏன்னா தூக்கி போட முடியல. ஏன் தெரியுமா ஆண்டவரே? நான் உண்மையாக நான் நேசிக்கிறேன். நீங்கள் நான் உன் அன்புக்காக நான் என்ன பண்ணுற மாதிரி தேடினேன். ஆனால் என்னை நீங்கள் அன்பாக இருக்கிறீங்க, என்னை நேசிக்கிறீங்க, எனக்கு தெரியும் ஆண்டவரே. என்னால் என்ன பண்ண முடியல, இவைகளுக்காக உண்மை ஒரு நாளை என்ன பண்ண முடியாது, விட முடியும். இதை விட அதிகமான பாதைக்குள்ளே நான் கடந்து போனாலும் உன் அன்பு ஒரு நாள் என்னால் என்ன பண்ண முடியும். அப்படி ஒரு லைஃபே என்னால் என்ன பண்ண முடியல, யோசிச்சு பார்க்க முடியல. அப்படியே அது ஏசு இல்லாத ஒரு வாழ்க்கையை என்னால் என்ன பண்ண முடியல, யோசிக்க முடியல. பாஸ் இந்த மாதிரி ஆச்சு, இந்த மாதிரி எனக்கு சிந்தனை வந்துச்சு, நான் இப்படி ஜோம் பண்ணேன் அப்படின்னு ஒன்று பாச எனக்கு சொல்லாதீங்க. எனக்கு ஐயோ, ஏசு இல்லாத ஒரு வாழ்க்கை எனக்கு என்ன இல்லை, அந்த வார்த்தையை கூட என்னால் என்ன பண்ண முடியாது, சொல்ல முடியாது. தேவனுடைய பிள்ளைய நீங்கள் போகிற பாதைகள், நான் போகிற இந்த கடினமான பாதையை ஏன் உங்ககிட்ட சொல்ல, நான் நீங்கள் சொல்லி என் மேலே அனுதாபப்பட நான் விரும்பலை. நீங்கள் சொல்லி அதற்கான ஆலோசனையோ அதுக்கான காரியங்களை என்னுடைய பாதையை ஆண்டவர் அறிவார். நான் போகிறதை நான் போகும் பாதை அவர் என்ன பண்ணுறாரு, அவர் அறிந்திருக்கிறார். அப்போது அவர் என்னை அழைச்சவர், அதற்கான காலமும் அதற்கான நேரத்தையும் அவர் வச்சிருக்கிறார். ஏன்னா எனக்கு புரியலைங்கிறதுனால நான் செய்த தவறு என்ன, எல்லார்கிட்டையும் போய் நான் இவ்வளோ சூழ்நிலையில் போகிறேன், இந்த காலங்கள், என் பிரச்சனை, இந்த போராட்டம், இவ்வளோ சூழ்நிலைகள் எனக்கு இருக்கிறது அப்படின்னு என்ன பண்ணிட்டேன், புலம்பாறேன். யோபுடைய நண்பர்களை போல வந்த பதிலை போல தான் என்ன இருந்துச்சு, நிறைய பதில், நிறைய இது. ஆனால் இப்போ ஒன்று கற்றுக்கொண்டேன். என்ன கற்றுக்கொண்டேன், ஆண்டவரே நீங்கள் என் கூட இருக்கிறீங்க, நீங்கள் ஒரு நாள் என்ன பண்ண மாட்டீங்க, கைவிட மாட்டீங்க. அப்போ ஆண்டவர் சொன்னார், கால தாமதமாகிடுச்சு, உங்களுடைய உயர்வுகளோ உன்னை அழைத்த அழைப்போ கால தாமதம் ஆகிடுச்சு நினைக்காத. நான் என் வேலை உனக்கு துவங்கவே இல்லை. என்ன பண்ணலை, நீ நினச்சிட்ட இவ்வளோ வயசாகிடுச்சு, இதுக்கு மேலே உனக்கு நான் வைத்திருக்கிற காலம் உண்டு, நான் உனக்கு வச்சிருக்கிற தரிசனம் உண்டு. ஏன் உன்னை இந்த பாதையில் நடத்தினேன் என்பதை முடிவில் அது விளங்கும், முடிவில் விளங்கும். ஏன் ஒரு நாள் இதை சொல்லலாம், ஒருவேளை சில காலங்கள் கடந்த பிறகு, சில வருஷங்கள் கடந்த பிறகு ஏன் இந்த பாதையில் என்னை நடத்தினார் என்பதை அப்போ என்ன பண்ணலாம், அப்போ சொல்கிற சாட்சி ஜீவன் உள்ளதாக இருக்கும். ஆனால் இப்போ நம்ம சொன்னால் என்னவாக இருக்கும், புலம்பல், நம்மகிட்ட ஏதோ அனுதாபத்தையும் ஆதாயத்தையும் தேடுறதா சொல்கிறதாக இருக்கும். அதனால் தேவனுடைய பிள்ளையே, ஆண்டவர் உங்களை அழைத்தவர் உண்மையில் தேவனாக இருக்கிறார். நீங்கள் என்ன பண்ணுங்கள், காத்து. நீங்கள் சங்கீத புத்தகத்தில் வாசிச்சிங்கன்னா 27:14 திடமனதாக இருந்து கர்த்தருக்கு காத்திரு. வசனம் வாசிங்களேன். கர்த்தரிடத்தில் ஒன்றை நான் கேட்டேன், அதையே நாடுவேன். நான் கர்த்தருடைய மகிமையை பார்க்கும்படியாகவும் அவருடைய ஆலயத்தில் ஆராய்ச்சி. 27:14 சாரி. கர்த்தருக்கு காத்திரு, கர்த்தருக்கு காத்திரு, அவர் உன் இருதயத்தை ஸ்திரப்படுத்துவார். திட மனதாய் இருந்து கர்த்தருக்கே காத்திரு. கர்த்தருக்கு காத்திரு, கர்த்தருக்கே காத்திரு. என்ன அர்த்தம், அவருக்கு காத்திருக்கிறதுல இன்னொரு ஆப்ஷன் இல்லை. எனக்கு காத்திரு, இல்லைன்னா என்ன பண்ணு, இன்னொரு ஆளை போய் கர்த்தருக்கு காத்திரு, திடமனதை கர்த்தருக்கே அப்படின்னா எனக்கு மாத்திரமே எனக்கு காத்திருன்னு அர்த்தம். என்னுடைய பிள்ளையே, உனக்கு விலங்கலை, குழப்பம், போராட்டம், இந்த சூழ்நிலை கடந்து போகிற பொழுது யோபுவை போல புலம்பி நீ இருந்தாலும் கூட ஆண்டவர் உனக்கான ஒரு காலத்தை இன்றைக்கி வச்சிருக்கிறேன் என்பதை உங்களுக்கு திடமனதை சொல்ல விரும்புகிறார். உனக்கு ஒரு காலம் இருக்குது, அது முடிவில் அது விளங்கும், அது போய் சொல்லாது. உங்களுக்கு என்ன சொல்லி அழைச்சாரோ, உங்களுக்கு என்ன சொல்லி வாக்கு பண்ணினார், எனக்கு என்ன சொல்லி இந்த ஊழியத்துக்கு ஆண்டவர் என்னை கொண்டு வந்தாரோ, அது ஒரு நாள் என்ன ஆகாது, போய் சொல்லாது. இன்றைக்கி என்ன பிரச்சனை, ஆண்டவர் சொன்னதை புரியாமல் நானோ ஏதோ நினச்சி
குழம்புகிற மனிதராக இருக்கிறோம். ஆனால் இன்றைக்கி உங்களுக்கு குழப்பம் போகணும் அப்படின்னா நீங்கள் உங்களுக்கு வாக்குகளை கொடுத்த, தரிசனத்தை கொடுத்த தேவனிடத்தில் ஏசப்பா எனக்கு என்ன பண்ணலை, இந்த பாதைகள் புரியலை, ஏன் எனக்கு நான் சரியாக தான் இருக்கிறேன், நல்லா ஜெபம் பண்ணுறேன், வேதம் வாசிக்கிறேன், உண்மையாக இருக்கிறேன், ஆனால் ஏன் எனக்கு இப்படி நடக்குதுன்னு எனக்கு புரியலை, எனக்கு கற்றுத்தாங்கப்பா அப்படின்னா ஆண்டவர் நீங்கள் போகிற பாதையில் நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்பதை ஆண்டவர் என்ன பண்ணுறார், கற்றுத்தரார். ரெண்டாவது, ஆண்டவர்கிட்ட போய் ஒப்புரவாகுங்க. யோபு கடைசியாக அவர் செய்த காரியம் அதுதான். யோபுல 42வது அதிகாரத்தில் அந்த வசனத்துக்கு பிறகு ஆண்டவர் அதை தான் விரும்புகிறார். ஆண்டவர் அழகாக அதை தான் எதிர்பார்க்கிறார். நீங்கள் வாசிங்க. இதோட நான் சொல்லி நான் முடிக்க விரும்புகிறேன். நீங்கள் எத்தனை 4வது வசனம் வாசிங்களேன். நீர் எனக்கு செவி கொடும், அப்பொழுது நான் பேசுவேன், நான் உம்மை கேள்வி கேட்பேன், நீர் எனக்கு உத்தரவு சொல்லும், என் காதினால் உம்மை. 6வது வசனம் வாசிங்க. ஆகையால் நான் என்னை அருவருத்து தூளிலும் சாம்பலிலும் இருந்து மனஸ்தாபப்படுகிறேன் என்றான். பாருங்க, ஆண்டவர்கிட்ட பேசின அந்த வார்த்தைகளை குறித்து அவர் என்ன பண்ணுறாரு, அறிக்கையிடுறார். நான் என்ன பண்ணுறேன், மனஸ்தாபப்படுறேன். அழகா இதில் அழகா ஆங்கில வேதாமத்தில் ரிப்பன்ட் என்று மனம் திரும்பினேன். என்ன பண்ணேன், மனம் திரும்பினேன். இன்னைக்கு மனம் திரும்புங்க. ஆண்டவர்கிட்ட நீங்கள் முறுமுறுத்த காரியங்கள், ஆண்டவர்கிட்ட கேட்க வேண்டியதை உலகத்திட்ட கேட்டு அதனால் பட்ட அவமானங்கள் தெளிவாக புரிஞ்சுக்கிட்டார். நான் என்ன பண்ணிட்டு இதெல்லாம் சொல்லியிருக்கக்கூடாது ஆண்டவரே, ஏன்னா எனக்கு ஒன்று தெரியும், என் காதுனால் உன்னை கேட்டேன், என் கண்கள்னால் உன்னை பார்க்குறேன், நான் காண்பேன் உன்னை, என் கண் உன்னை பார்க்குறேன், நான் விசுவாசிக்கிறேன். ஆனால் இப்போ நான் சொல்கிறேன், நான் என்ன செய்த காரியத்திற்காய், நான் பேசின வார்த்தைகளுக்காய் நான் பைத்தியக்காரனை போல எனக்கு புரியலைங்கிறதுனால நிறைய காரியங்களை என்ன பண்ணிட்டேன், அள்ளி பேசி வீசிட்டேன். அதற்காக நான் என்ன பண்ணுறேன், இன்னைக்கு மனம் வருந்துகிறேன், அதை நான் மனம் திரும்புகிறேன். தேவனுடைய பிள்ளைய இன்னைக்கு நீங்கள் இப்படிலாம் பேசின வார்த்தைகளை குறித்து என்ன பண்ணுங்க, மனம் திரும்ப. ஆண்டவர் உங்களை கைவிட மாட்டார். ஆண்டவன் விட்டுட்டாரோ, நான் சாக போகிறேன், எனக்கு இந்த வாழ்க்கை வேணாம், இந்த குடும்பம் வேணாம், இந்த தொழில் வேண்டாம், ஏதோ தப்பு பண்ணிட்டேன், அதனால் எல்லாத்தையும் தூக்கி எறிவேன்ற நிலையில் இருந்தீங்கன்னா இன்றைக்கி மனம் திரும்புங்க. இதெல்லாம் வேண்டான்ற முடிவோடு நீங்கள் இருப்பீங்கன்னா மனம் திரும்புங்க. உங்களை அழைச்சவர் உண்மையிலவராக இருக்கிற உங்களுக்கு புரியல என்பதனால அதை சொல்லாதீங்க. கர்த்தர் இன்றைக்கு உங்களுக்கு கொடுக்கப்பட்ட காலத்தில் அது தரிசனம் உங்களுக்கு விளங்கும். முடிவில் ஏன் ஆண்டு உங்களை அழைச்சார், ஏன் இந்த பாதையில் நடத்தினார் என்பதை நீங்கள் என்ன பண்ணுவீங்க, புரிந்து கொள்வீங்க. கண்டிப்பாக அவருக்கு மாத்திரமே காத்திருக்க பழகுங்க. அவருக்கு கர்த்தருக்கு காத்திருக்கிற ஜனங்கள் ஒரு நாள் என்ன பண்ண போனதில்லை, வெட்கப்பட்டு போனதில்லை. திரும்ப வாசிக்கும் பொழுது பார்த்தீங்கன்னா கடைசியாக 2 காரியத்தை அதில் யோபுல அவர் எழுதுகிறார். ஆண்டவர் யோபுவை பார்த்து 8வது வசனம் வாசிங்களே. ஆதலால் நீங்கள் 7 காளைகளையும் 7 ஆட்டுக்கடாக்களையும் தெரிந்து கொண்டு என் தாசனாகிய யோபினிடத்தில் போய் உங்களுக்காக சர்வாங்க தகன பலிகளை இடுங்கள், என் தாசனாகிய யோபும் உங்களுக்காக வேண்டுதல் செய்வான், நான் அவன் முகத்தை பார்த்து உங்களை. பாருங்க, இந்த வார்த்தை கவனிங்க. அவன் உங்களுக்காக வேண்டுதல் செய்வான், நான் அவன் முகத்தை பார்த்து உங்களை உங்கள் புத்தியினத்துக்கு தக்கதாக நடத்தாதிருப்பேன். என் தாசனாகிய யோபு பேசினது போல் நீங்கள் என்னை குறித்து நிதானமாய் பேசவில்லை என்றார். அப்பொழுது தேமானியனான எலிப்பாசும் சூகியனான பில்தாதும் நாகமாத்தியனான சோப்பாரும் போய் கர்த்தர் தங்களுக்கு சொன்னபடியே செய்தார்கள். அப்பொழுது கர்த்தர் யோபின் முகத்தை பார்த்தார். யோபு தன் சிநேகிதருக்காக வேண்டுதல் செய்தபோது, நான் எப்போ யோபுடைய முகத்தை பார்த்தாரு, நீங்க அப்பொழுது அவன் என்ன பண்றான், போய் கர்த்தர் தங்களுக்கு சொன்னபடியே செய்தார்கள். இப்போ பாருங்க, யாருடைய முகத்தை யோபு ஆண்டவர் பார்த்துருக்கணும்? 3 பேர் ஃப்ரெண்ட்ஸு, நான் சொன்னதை இவங்க. ஆனால் யோபு ஏன் பார்த்தார்? யோபு மனம் திரும்பினா. என்ன திரும்பினா, நான் உளறிட்டேன், பேசிட்டேன், எல்லாம் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்கிறாரு. அப்போது அதுக்கு முந்தின வசனத்தில் பார்க்கும் பொழுது நான் என்ன பண்ணுவேன், நான் அவன் முகத்தை பார்த்தேன், நான் அவன் முகத்தை பார்த்து. யாருடைய முகத்தை பார்த்து? யோபுன் முகத்தை எதுக்கு பார்க்குறாரு? எவ்வளவு பேசின இந்த நண்பர்களை யோபு உள்ளத்திலிருந்து ஆசீர்வதிக்கிறானா இல்லையா?
ஆக்சுவலாக வந்து நீங்கள் அந்த வாசிக்கும் பொழுது இவங்ககிட்ட போய் மன்னிப்பு கேள்வி அதற்கான காரியங்களை செய்யின்னு சொன்னார். ஆனால் யோபுகிட்ட போய் நீ மன்னிப்பு கேளுன்னு சொல்லி ஆண்டவர் என்ன பண்ணலை? நீ உன் ஃப்ரெண்ட்ஸ்லாம் வருவாங்கப்பா, பேசினதெல்லாம் பேசிட்டாங்க, நீ அவளை மன்னிச்சிருன்னு யார்கிட்ட சொல்லலை. இவன் உண்மையான மனம் திரும்பலுக்குள்ள இருந்ததுனால இயேசு தேவன் எதிர்பார்க்காத, தேவன் அவன்கிட்ட சொல்லாத மன்னிப்பு அவன் இருதயத்தில் வந்துச்சு. அதான் யோபு நம்ம கற்றுத்தரு. இன்னைக்கு உங்கள் வாழ்க்கையில் மன்னின்னு சொன்னாலே நம்ம என்ன பண்ணுறது இல்லை பாருங்கள். ஆண்டவர் அவ்வளோ அட்டென்ஷனாக அவங்க பலி செலுத்தி அவங்கள பொருத்தனைகளை செலுத்துகிறாங்க. ஆண்டவருடைய முகம் யோபுவை நோக்கி இருக்கீங்க. தாசனாகிய யோபு என்ன செய்ய போகிறேன்? என் யோபு என்ன செய்ய போகிறார்? தேவனுடைய பிள்ளையை இன்றைக்கி வாழ்க்கையில் ஆண்டவர் அப்படி தான் நம்ம பார்த்து இவ்வளோ உபத்திரம் போராட்டம். நீ உண்மையாக இன்றைக்கி ஒரு ஜெபம் மனம் திரும்பிட்டேன்னு சொல்கிறேன், நான் பேசலாம் வருத்தப்பட்டுட்டேன், ஆனால் இப்போ அடுத்து ஒரு காரியத்தை ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். நீ உள்ளத்திலேருந்து என்ன செய்ய போகிற? உன்னை பேசின, உன்னை வருத்தப்படுத்தின, உனக்கு தீமை செய்த ஆட்களை உள்ளத்திலிருந்து நீங்களை மன்னிக்கிறியா இல்லையா? இவருக்கு 2 மனதுக்கு வாக்கு பண்ணலை, ரெட்டத்தனையாக தருவேன்னு சொல்லலை, மண்ணின் ஆண்டவர் அவர்கிட்ட என்ன பண்ணலை? இதில் எழுதப்பட்ட வேத வார்த்தையின்படி எதையும் சொல்லலை ஆண்டவர். ஆனால் உள்ளத்தில் உண்மையான ஒரு மனம் திரும்புதல், உண்மையாக மனஸ்தாபப்பட்டதுனால அவனுக்குள்ளே அது தோணி அவன் என்ன பண்ணுறான்? அங்கே அவர்களுக்காய் வேண்டுதல் செய்த போது எப்போ அவன் வேண்டுதல் செய்தானோ அப்போ ஆண்டவர் அவன் சிறையிருப்பை மாற்றினார். ஆண்டவர் முடிச்சிட்டார். அவனுடைய ஆண்டவர் வச்சிருந்த திட்டம், பிளான் எல்லாமே அன்னைக்கு என்ன பண்ணிட்டாரு? அவர் இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டாரு. வாக்கு தத்தத்தை அவன் என்ன பண்ணான்? அதற்கு பிறகு நாட்கள் என்ன பண்ணான்? சுதந்திரத்து கொண்டான். தேவனுடைய பிள்ளை வாழ்க்கையில் யோபுவை போல ரெட்டத்தனையான ஆசீர்வாதம் நினைக்காதீங்க. அதுக்கு யோபு என்ன செஞ்சான்? இன்னைக்கு உங்கள் வார்த்தைகளில் கவனமாக இருங்க. இன்னைக்கு உங்கள் வார்த்தையினால்தான் அநேக நேரங்களில் பிரச்சனைகளும் போராட்டம் வருது. வார்த்தையினால தான் ஆண்டவரை துக்கப்படுத்துகிறோம். உங்களுக்கு புரியலை. உண்மையாகவே நம்ம போகிற பிரச்சனை, போராட்டம் இதெல்லாம் நமக்கு என்ன பண்ணலை, நம்மளால் விளங்கி. ஏன்னா நம்மளுடைய அறிவு என்னது? அதான் யோபு, நான் புத்தியினமாக இப்போ எனக்கு என் அறிவு கம்மி. என்னது? என் அறிவு கம்மி. எனக்கு என் புத்திக்கு எட்டாததையும் நான் அறியாததனும் அளப்பினேன். இன்னைக்கு அப்படி தான் நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம்? யோபு போல இருக்கிறோம். ஆனால் ஆண்டவர் இன்றைக்கு நமக்கு சொல்கிறாரு, அவர் சகலத்தையும் செய்ய வல்லவர். அவர் செய்ய நினைச்சது, யோபு கொடுக்க நினைச்சது, 3ஆம் நாளில் 4ஆம் உயிர் தேட வச்சது, திராட்சரசது, தண்ணீரை, அப்படி ஆண்டவர் வைத்த எதுவுமே நம்ம வாழ்க்கையில் என்ன பண்ணுகிறது இல்லை, தடைப்படுகிறது இல்லை. கண்ணில் மூடி நாம் ஜெபிக்க போகிறோம். கண்ணில் மூடி ஆண்டவரை நோக்கி நாம் பார்ப்போம். வானத்தையும் பூமியை உண்டாக்கினவரே, ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. எல்லாம் கொஞ்ச நேரம் ஆண்டவரை பார்த்து ஸ்தோத்திரத்தோடு கூட இன்னைக்கு யோபுவை போல உங்களுடைய வாழ்க்கையில் நமக்கு அறியலை, புரியலை ஆண்டவரே. இன்னைக்கு நீங்கள் கடந்து வர்ற பாதைகளில் ஏன் உண்மையாகவே நம்ம ஜெபிக்கிறவர்கள் தான், உண்மையாகவே ஆண்டவரை ஆராதிக்கிறவர்கள், உண்மையாய் தேவனுக்கு கொடுக்கிறவர்கள், உண்மையாய் தேவனை நேசிக்கிறவர்கள். ஆனாலும் ஏன் ஆண்டவரே இந்த பிரச்சனை, ஏன் என் வாழ்க்கையில் இந்த போராட்டம், ஏன் என் வாழ்க்கையில் இந்த தோல்விகள், ஏன் இந்த அவமானங்கள், ஏன் என் வாழ்க்கையில் இந்த நிந்தனையை நான் சுமக்கணும் அப்படின்ற கேள்வி. இதனால் நம்ம செய்கிறது என்ன? யோபுவை போட அவன் ஆரம்பத்தில் சொல்கிறான், நான் பிறக்காமல் இருந்தால் நல்லா இருக்குமே, நான் பிறந்திருக்கேன். நீங்கள் இன்றைக்கி அப்படி தான் சொல்கிறீங்களோ, ஒருவேளை நான் இந்த திருமணத்தை செய்யாமல் இருந்தா, நான் இந்த வாழ்க்கையை ஏற்றுக்கொள்ளாமல் இருந்தா, இந்த ஊருக்கு வராமல் இருந்தா, இல்லை நான் அந்த தொழிலை செய்யாமல் இருந்தான், அந்த வேலை எடுக்காமல் இருந்தான், அந்த ஊழியத்தை நான் ஆரம்பிக்காமல் இருந்தான், நன்றாக இருந்திருக்குமே என்று சொல்லி உள்ளத்தின் ஆழத்திலிருந்து புலம்பல். ஏன் புரியலை? தேவனுடைய பிள்ளைய புரியலை. நான் அன்றைக்கு மார்த்தாள் மரியாள்கிட்ட ஆண்டவர் பேசினார், நான் உயிர் தேடுதல், நான் அவனை உயிரோட எழுப்புவேன்னும் போது புரியலை அவளுக்கு. உடனே சொல்கிறான், ஆண்டவரே அவன் வருவான், ஒரு நாள் வருவான் என்பதை அறிந்திருக்கிறேன்னு சொன்னான். இன்னைக்கு அநேக நேரங்களில் ஆண்டவர் சொல்கிறத புரியாதபடி, ஆண்டவர் ஏன் நம்மளை நடத்துகிறான் என்பதை புரியாதபடி இன்றைக்கு நம்ம வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். ஆனால் ஒன்று ஞாபகம் வைங்க, நமக்கு புரியலைன்னு சொன்னாலும் ஆண்டவர் சொல்றாரு, உனக்கான ஒரு காலம் வச்சிருக்கிறார். யோபுக்கு ஒரு காலம் வச்சிருந்தார், உனக்காய் ஒரு காலம் இருக்கிறது. அந்த காலத்திலே உனக்காய் வைக்கப்பட்ட தரிசனம் அது நிறைவேறும். தாமதித்தாலும் அது நிறைவேறும். அதற்காய் நீ காத்திருக்க பழகு. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். அது முடிவிலே உனக்கு விளங்கும், அது முடிவிலே விளங்கும். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஸ்தோத்திரத்தோடு கூட எல்லா தேவனை மகிமைப்படுத்துவோமே. இன்னைக்கு ஆண்டவர் நம்மகிட்ட சொல்லுகிற காரியம் அது முடிவிலே விளங்கும். ஏன் உன்னை நடத்தினேன், ஏன் உனக்கு இந்த
பாதையில நீ உண்மையா இருந்த உன் வாழ்க்கையில ஏன் இந்த சூழ்நிலைகள் என்பதை அது முடிவில் விளங்கும். அது முடிவில் அதை உணர்ந்து கொள்வாய். அது அநேகருக்கு சாட்சியாய், அநேகருக்கு ஜீவனை கொடுக்கிற உயிரூட்டக்கூடிய ஒரு ஆண்டவரே ஒரு நிகழ்வாய் அநேகருக்கு அது காணப்படும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உன்னை கொண்டு இந்த உலகத்துக்கு ஆண்டவர் சொல்ல விரும்புகிறார், என் பிள்ளை, ஓ ஸ்தோத்திரம், இந்த உலக பிரகாரமான நன்மைக்கு மாத்திரம் என்னை பின்பற்றி வரல, என்னை எந்த சூழ்நிலையிலும் உள்ளத்தின் ஆழத்துல என்பதை நேசிக்கிறேன் என்பதை இந்த உலகத்துக்கு காட்டும்படியாய் உன்னை கொண்டு உலகத்துல தேவனுக்கும் மனுஷனுக்கும் இருக்கிற அந்த அன்பை, அந்த அடையாளத்தை உலகத்திற்கு காட்டும்படியாய் ஆண்டவர் உன்னை பாதையில நடத்தி வருகிறார். நீ பயப்படாத. உன்னை கொண்டு, யோபுவை கொண்டு இந்த உலகத்துக்கு ஆண்டவர் தன்னை யார் என்பதை காட்டினார். இன்னைக்கு மனிதனால் வருகிற மகிமையை தேடுகிற தேவனுடைய பிள்ளைய, ஓ ஸ்தோத்திரம், அந்த அதிகாரத்துல வாசிச்சோம், சிலர் தேவனால் வருகிற மகிமையை தேடாம மனுஷனால் வருகிற மகிமை ஏன் தேடுறோம்? ஓ ஸ்தோத்திரம், நீ மனுஷன்கிட்ட போனீங்கன்னா மனுஷன் யார் என்பதை தன்னுடைய வல்லமையை காட்டுவான். நீ தேவனிடத்தை தேடும் போது, தேவனை நம்பும் பொழுது, நீ தேவனை தேடுகிற பொழுது தேவன் யார் என்பதை உனக்கு வெளிப்படுத்துகிறவராய் இருப்பார். ஓ ஸ்தோத்திரம், இன்னைக்கு யாரை பார்க்க வந்திருக்கிறோம்? ஓ மனுஷரை பார்க்க வந்தா உன் குறைகள், உன் தேவைகள், உன் போராட்டங்களை நீ மனுஷன்கிட்ட போய் சொல்லுவேன். அவனால் வருகிற ஆறுதலை தேடுவேன். ஓ ஸ்தோத்திரம், அவனால் வருகிற மகிமை அவன் வாழ்க்கையில ஒருவேளை நீ ஒரு 1,00,000 ரூபாய் தேவையா இருக்குமானால், ஒருவேளை அவன் உனக்கு 10,000 கொடுத்து அவனுடைய தன்னுடைய பலத்தை, தன்னுடைய பணத்தை அவன் காண்பிக்கிறவனா இருப்பான். அவன் தன்னுடைய மகிமையை காட்டுறவனா இருப்பான். ஆனால் நாம் தேவனிடத்தில் வருகிற பொழுது உன் தேவைகள் 1000 இருந்தாலும் 1,00,000 இருந்தாலும் அவர் உனக்கு முழுமையாய் கொடுத்து தான் யார் என்பதை தன்னுடைய மகிமையை உனக்கு வெளிப்படுத்துவார். நீ யாருடைய மகிமையை தேடிக்கொண்டிருக்கிற? கால தாமதமானாலும் காத்திரு, திடமனதாக இருந்து கர்த்தருக்கு காத்திருப்பதை தாண்டி வேறொரு ஆப்ஷன் ஆண்டவர் வைக்கல. உனக்கு அவர் தான். இந்த காத்திருப்பு நேரங்களில் யோபுவின் முகத்தை பார்த்தது போல ஆண்டவர் நம்முடைய முகத்தை பார்க்கிறார். என்ன நீ என்ன செய்ய விரும்புற? உன் உள்ளத்தை பார்க்கிறார். ஆண்டவருடைய கண்கள் நம்மை நோக்கி கொண்டிருக்கிறது. இன்னைக்கு நீ என்ன செய்ய போகிற? கசப்புகள், வைராக்கியங்கள் ஆண்டவர் உள்ளத்தில் இருந்தா, உண்மையா நீங்க ஒரு மனம் திரும்புதல் இருந்தீங்கன்னா, யோபு செய்தது போல நாமும் செய்வோம். அது ஆண்டவர் அவனுக்கு சொல்லாம செய்தார். நாம் இன்னைக்கு சொல்லியும் செய்யாம இருக்கிறோம். ஆண்டவர்ட்ட ஒப்பு கொடுப்போம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. நான் உனக்கு சொல்லவில்லையா, நீ விசுவாசித்தால் என் மகிமையை காண்பாய் என்று நான் உனக்கு சொல்லவில்லையா, நீ விசுவாசித்தால் என் மகிமையை காண்பாய் என்று சொல்லவில்லையா. வாக்கு பண்ணினவர் நானே, வாக்கு பண்ணினவர் நானே, வாக்கு மாறிட மாட்டேனே. எல்லாம் எழுந்து நின்று பாடுவோம். சொன்னதை செய்யும் அளவும் கைவிட மாட்டேன் என்று. அல்லேலூயா. எல்லா விசுவாசத்தோடு கைவிட மாட்டேன் என்று சொன்னதை செய்யும் அளவும் கைவிட மாட்டேன் என்று. பயப்படாதே, கைவிட மாட்டேன் என்று. பயப்படாதே, பயப்படாதே, மறுபடி சொல்லுகிறேன். திகையாதே, திகையாதே, திரும்பவும் கூறுகிறேன். பயப்படாதே, பயப்படாதே, மறுபடி சொல்லுகிறேன். ஆண்டவர் உங்களோடு பேசி இருக்கிறார். திகையாதே, திகையாதே, திரும்பவும் உன்னோடு நான் இருப்பதால், உன் மூலமாய் உன்னோடு நான் இருப்பதால், உனக்கு நான் தரப்போகிற ஆசீர்வாதத்தின் மூலமாய் நான் மகிமை அடைவேன். நீ என்னை மகிமைப்படுத்துவாய். உன்னோடு நான் இருப்பதால் உன்னில் நான் மகிமை அடைகின்றேன். வாக்கு பண்ணினவர் நானே, வாக்கு மாறிட மாட்டேனே. சொன்னதை செய்யும் அளவும்
மாட்டேன் உன்னை, கைவிட மாட்டேன் உன்னை. நாரி போன உன் வாழ்வை நறுமணமாக்கிடுவேன், வியாதியில் கிடந்த உன் உடலை சொஸ்தப்படுத்திடுவேன். நாரி போன உன் வாழ்வை நறுமணமாக்கிடுவேன், வியாதியில் கிடந்த உன் உடலை சொஸ்தப்படுத்திடுவேன். கலங்கின உன் கண்கள் இனி அழ தேவையில்லை, உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாய் உனக்குள் இருக்கின்றேன். கலங்கின உன் கண்கள் இனி அழ தேவையில்லை, உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாய் உனக்குள் இருக்கின்றேன். வாக்கு பண்ணினவர் நானே, வாக்கு மாறிட மாட்டேனே. சொன்னதை செய்யும் அளவும் கைவிட மாட்டீர் என்னை, கைவிட மாட்டீர் என்னை, கைவிட மாட்டீர் என்னை. விசுவாசத்தோடு அறிக்கை பண்ணுவோமா? சொன்னதை செய்யும் அளவும் கைவிட மாட்டீர் என்னை, கைவிட மாட்டீர் என்னை. சொன்னதை செய்யும் அளவும் ஆண்டவரே, நீர் எங்களை ஒருபோதும் கைவிட மாட்டீர் ஆண்டவரே. கலங்கின உம்முடைய பிள்ளைகளுடைய கண்களின் அழ தேவையில்லை. உம்முடைய வாக்குத்தத்தத்தின்படியாக உம்முடைய பிள்ளைகளுக்கு தேவன் அற்புதங்களை செய்து உம்முடைய பிள்ளைகளுடைய கண்ணீரை துடைத்து கண்ணீரை கழிப்பாய் மாற்றப் போகிறதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. இரக்கத்தின் ஐஸ்வர்யமே, உம்முடைய பாதங்கள் ஆண்டவரே சோதரே எங்களுடைய வாழ்க்கையிலே ஆண்டவரே வந்து இறங்கின பொழுது எங்கள் வாழ்க்கையிலே ஆண்டவரே ஆசீர்வாதங்கள் ஆரம்பமாகி இருக்கிறது. காத்திருக்கிறவர்களை வெட்கப்பட்டு போகாதபடி உம்முடைய பிள்ளைகளை நீர் ஆசீர்வதிக்கிறவர் அல்லவா? ஓ ரஷ்யா ரபாதா ரகா ரேகா சியாந்து ரகா ஹல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவர் எங்கள் மத்தியில் அசைவார். உம்முடைய பிள்ளைகளை பேர் பேராய் தனித்தனியாய் நீங்கள் தொட்டு ஆசீர்வதிங்கப்பா. யோகா சாதா ரகா சிவாதா ரகா மாட்டீரே. சொன்னதை செய்யும் அளவும் கைவிட மாட்டீர் என்னை, கைவிட மாட்டீர் என்னை. சொன்னதை செய்யும் அளவும். எல்லா சத்தத்தை உயர்த்தி சொல்லுங்க, எல்லா சத்தத்தை உயர்த்தி சொல்லுங்க. கைவிட மாட்டீர், முழு பலத்தோட அறிக்கை பண்ணுங்க, விசுவாசத்தோட அறிக்கை பண்ணுங்க. கைவிட மாட்டீர் என்னை. சொன்னதை செய்யும் அளவும், சொன்னதை செய்யும் அளவும் ஜனங்களுக்கு தேவன் விடுதலை கட்டளையிடுகிறார். கைவிட மாட்டீர் என்னை, கைவிட மாட்டீர் என்னை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர். அருமை பிள்ளைகளே, எதெல்லாம் முடியாதுன்னு நீங்க யோசிச்சுட்டு இருக்கீங்களோ அந்த வார்த்தை தான் இந்த மாதத்தினுடைய வாக்குத்தத்தம். சகலத்தையும், ஹல்லேலூயா, சகலத்தையும் செய்ய வல்லவர். உங்களுக்காக அவர் செய்யணும்னு நினைச்சது தடைபடவே படாது. காரணம் என்ன தெரியுமா? நீங்க அவரை நம்பி இருக்கிறீங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவரை நம்பி இருக்கிறவர்களை சங்கீதக்காரன் சொல்றாங்க, கர்த்தாவே உம்மை தேடுகிறவர்களை நீர் கைவிடுகிறதில்லை, ஆதலால் உம்முடைய நாமத்தை அறிந்தவர்கள் உம்மை நம்பி இருக்கிறார்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவரே உங்களுக்கு தெரியும் என் பிள்ளைகள் ஆண்டவரே உங்களை மட்டும்தான் நம்பி இருக்காங்க. உம்மிடத்திலிருந்து ஒரு வெளிச்சம் வரும் என்று உம்முடைய பிள்ளைகள் காத்திருக்கிறார்கள். அநேக நேரங்களில் வெளிச்சத்துக்கு காத்திருந்தேன், ஆனால் இருள் வந்தது என்கிற சில சூழ்நிலைகள் உடைய பிள்ளைகளுக்கு வந்தது உண்மைதான். ஆனாலும் தேவன் இந்த பாதையிலே நடத்த நீர் சித்தம் கொண்டீர். ஹல்லேலூயா. சத்துரு எந்த அளவுக்கு கொக்கரிக்க முடியுமோ அந்த அளவுக்கு கொக்கரிக்கும்படி தேவன் நீர் இடம் கொடுத்தீர். ஹல்லேலூயா. ஆனால் எங்கள் தேவன் எழுந்தருளும் போது சத்துருக்கள் பின்னிட்டு திரும்புவார்கள் என்று வேதம் சொல்கிறது. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஒரு வார்த்தையை பிடித்துக் கொள்ளுங்க, உங்களை வெட்கப்படுத்தினவர்களை அவர் வெட்கப்படுத்துவார்.
ஹல்லேலூயா. எந்த இடத்துலலாம் நீங்கள் தலை குனிந்து போகக்கூடிய சூழ்நிலைகள் வந்ததோ அங்கெல்லாம் ஆண்டவர் உங்களை தலையை உயர்த்துகிறவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் உங்கள் வழக்காளிகளோட வழக்காடி உங்களோட யுத்தம் பண்ணுகிறவர்களுடைய யுத்தம் பண்ணுவார். நீங்கள் எதுக்கும் பழி வாங்கணும்னு நினைக்காதீங்க. நீங்கள் யாரோடையும் யுத்தம் பண்ணணும்னு நினைக்காதீங்க. தேவ சமூகத்தில் விட்டுருங்க. ஆண்டவரே, எங்களுக்கு பிரச்சனையை ஏற்படுத்தினவர்கள் எங்களுக்கு இல்லை ஆண்டவரே. எங்களுடைய எதிரி சத்துருவாகிய பிசாசு தான். எங்களுக்கு தேவை உங்கள் கையிலிருந்து வர வேண்டிய ஆசீர்வாதம். எங்களுக்கு தேவை உம்முடைய சமூகத்திலிருந்து வர வேண்டிய விடுதலை, உம்முடைய சமூகத்திலிருந்து வர வேண்டிய அற்புதம். அது உங்ககிட்ட மட்டும்தான் இருக்குது. நாங்கள் உலக மனுஷர்களை நோக்கி பார்க்கவே மாட்டோம். ஆண்டவரே, வலது கரத்தை உயர்த்தி சொல்லுங்கள். ஆண்டவரே, எங்களுக்கு ஒத்தாசை உங்ககிட்ட இருந்து மட்டும்தான் வரும். ஆண்டவரே, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இதெல்லாம் நடக்காது என்று அநேகர் சொல்லியிருக்கலாம். ஆண்டவரே, எல்லாத்தையும் செய்ய வல்லவர் நீங்கள் தானப்பா. எங்களுக்கு இருக்கிற நிலையான நிரந்தரமான தகப்பன் நீங்கள் தானப்பா. நாங்கள் உம்மை நம்பி இருக்கிறோம். நாங்கள் வெட்கப்பட்டு போவதே இல்லை. உம்முடைய நாமத்தை அறிந்திருக்கிற பிள்ளைகள், உம்முடைய பிள்ளைகளுடைய நெற்றிகளிலே உம்முடைய நாமம் தரிக்கப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. உம்முடைய பிள்ளைகளை சுற்றிலும் நீங்கள் வேலி அடைத்து பாதுகாத்துக் கொள்ளுங்க. உம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கை சூழ்நிலைகளை எல்லாம் ஆண்டவரை தலைகளாய் மாற்ற வல்லமை உள்ளவர் எங்களுக்கு எங்கள் கூட இருக்கீங்கப்பா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. லாசருடைய வீடு ஒரு மரண வீடாக இருந்தது. அது ஒரு களிப்பான வீடாய் கர்த்தர் மாற்றினது போல உங்கள் வாழ்க்கையில் அநேக நாட்கள் மரித்து போன சில ஆசீர்வாதங்கள் இனி என் வாழ்க்கையில் வெளிச்சமே இல்லைன்னு நீங்கள் ஒருவேளை உங்களுடைய அவிசுவாசத்தில் நீங்கள் முடிவு பண்ணியிருக்கலாம். ஹல்லேலூயா. உங்களுடைய விசுவாசத்தையும் கர்த்தர் அறிந்திருக்கிறார். உங்கள் விசுவாச பலவீனத்தையும் கர்த்தர் அறிந்திருக்கிறார். அதனால தான் பேதுரு சொன்னான், ஆண்டவரே, நான் உம்மை நேசிக்கிறேன் என்பதை நீர் அறிந்திருக்கிறீர், எல்லாவற்றையும் நீர் அறிந்திருக்கிறீர். அப்படின்னா என்ன அர்த்தம்? உங்கள் மேலே எனக்கு அன்பு இருக்குதுப்பா. ஆனால் என் வாழ்க்கையில் வரக்கூடிய சில தடுமாற்றத்தினால எனக்குள்ள அவிசுவாசங்களும் வருது. ஆண்டவரே, எனக்குள்ளே வருகிற பலவீனங்களை நீங்கள் அறிஞ்சிருக்கீங்க. அதனால தான் சொல்கிறேன், ஆண்டவரே, நான் உம்மை நேசிக்கிறேன் என்று நீர் அறிந்திருக்கிறீர், நீர் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறீர். ஒரு சில நேரங்களில் சூழ்நிலைகள்னால உங்கள் வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய சில அவிசுவாசமான சிந்தனைகள், தடுமாற்றங்களுக்காக நீங்கள் பயப்படாதீங்க. ஆண்டவர் மேல விசுவாசம் எனக்கு குறைஞ்சிருச்சோன்னு நீங்கள் யோசிக்காதீங்க. கர்த்தருடைய பிள்ளைகளை, உங்களுடைய பலவீனத்தையும் அவர் அறிந்திருக்கிறார். ஏன் தெரியுமா? கல்வாரி சிலுவையில் அவர் தேவாதி தேவனாக இருந்தாலும் சரீரத்தில் ஏற்பட்ட வேதனை நிமித்தமாய் ஒரு வார்த்தை சொல்கிறார், என் தேவனே, என் தேவனே, ஏன் என்னை கைவிட்டீர் என்று அவர் கதறினார். மனிதனாக பிறந்தபடினாலே மாம்சத்தில் உள்ள வலி, வேதனை அவரால் தாங்க முடியவில்லை. அவருக்கு தெரியும், பிதா என்னை கைவிட மாட்டார்னு நல்லா தெரியும். ஆனால் சரீரத்தில் உள்ள வேதனை நிமித்தமாய் அவர் சொன்ன வார்த்தைகள். தேவ பிள்ளைகளே, அவரை விட நம்ம ஒன்றும் பெரிய வல்லமை உள்ளவர்களோ பலம் உள்ளவர்களோ இல்லை. சில நேரங்களில் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் கடந்து போகிற சில பாதை நிமித்தமாக உங்களுக்குள்ள ஏற்படக்கூடிய விசுவாச பலவீனம், அதுக்கு பேர் அவிசுவாசம் இல்லை, விசுவாச பலவீனம். அதை குறித்து நீங்கள் ஒரு தாழ்வு மனப்பான்மைக்குள்ளே போக வேண்டாம். தேவன் சகலத்தையும் அறிந்திருக்கிறார். அவர் உங்களுக்கென்று நியமித்ததை யாரும் பறித்து கொள்ள முடியாது. உங்களுக்கென்று தேவன் நியமித்ததை அவர் வாய்க்க பண்ணுவார். ஹல்லேலூயா. விசுவாசிக்கிறவங்க கரங்களை உயர்த்தி ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். தகப்பனே, நீர் எங்களோடு பேசுகிற தெய்வம். பேசாத ஜீவனில்லாத காரியங்களை நாங்கள் ஆராதிக்கவில்லை ஆண்டவரே. எங்களோட பேசுகிற தெய்வத்தை நாங்கள் ஆராதிக்கிறோம். ஆண்டவரே, நீங்கள் எங்கள் மேலே எவ்வளவு அன்பு வச்சிருக்கீங்கன்னு எங்களுக்கு தெரியும். அந்த அன்பு நிமித்தமாய் உம்முடைய மந்தையை நீர் ஆசீர்வதிக்க நீர் பிரதான மேய்ப்பராய் இருக்கிறீர். உம்முடைய ஆடுகளுக்கு என்ன தேவை என்று அறிந்து அதினதின் காலத்திலே உம்முடைய வேலை வரும்போது உம்முடைய பிள்ளைகளுக்கு குறைவில்லாமல் நிறைவாய் நீர் ஆசீர்வதிக்க வல்லவர் என்பதை நாங்கள் அறிக்கை பண்ணுகிறோம். இந்த இரவு வேளையில் உம்முடைய சமூகத்தில் கூடி வந்திருக்கிற பிள்ளைகள் ஒவ்வொருவர் மேலும் ஒவ்வொருவரை குறித்தும் நீர் சந்தோஷமாக இருக்கிறீர்.
உடைய பிள்ளைகளை நீர் ஆசீர்வதிப்பது தான் உங்களுக்கு பிரியம். அதை நாங்கள் அறிந்து உணர்ந்து உமக்கு நாங்கள் கோடான கொடி ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கிறோம். எல்லா துதியும் கனமும் மகிமையும் உமக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள எங்கள் நல்ல பிதாவே. எல்லா சத்தமாக சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவார். ஆமென், ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். காலை ஜெபத்தை தயவு செய்து எல்லாரும் கொஞ்சம் உங்களுடைய சோம்பலை விட்டு காலை ஜெபத்தை அட்டன் பண்ணுங்க. காலை ஜெபந்தான் உங்களுடைய வாழ்க்கைக்கு ஒரு பெரிய பாதுகாப்பு. அதனுடைய ரகசியத்தை புரிந்து கொண்டு தயவுசெய்து காலை ஜெபத்தில் கலந்து கொள்ளுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். God bless you.